பார்ட் 2 தான் பார்க்க போறோம். குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங்மா. வாங்கம்மா, எல்லாரும் வந்துட்டும். லாஸ்ட் கிளாஸ்ல ஃபிஸ்கல் பாலிசி வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட் அது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டாக்ஸஸ் பார்ப்போம், ஜிஎஸ்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் டெபிசிட் பார்ப்போம். இதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்தோன்னா யூனியன் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட் பார்த்து நாளையோட ஃபிஸ்கல் பாலிசி முடிச்சிடும். ஸோ இதுவரையும் பார்த்தது சின்னதாக ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு நம்ம போயிடலாம். எப்போது கிளாஸ் ஒரு விஷயம் மாதிரி இருக்கும், அது மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தோம் நேற்று. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி என்ன அப்படின்னா, கவர்மெண்டோட ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், கடன் இது மூணே பத்தி படிக்கிறதா ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி பார்த்தோம். நிதிநிலை கொள்கை. நிதிநிலை கொள்கை அப்படின்னா ஸோ அரசாங்கத்தோட வருவாய், செலவு மற்றும் கடன் இதை மூணு பத்தி படிக்க தான் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஃபிஸ்கல் பாலிசி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிஸ்கல் பாலிசி ரெண்டு டைப் பார்த்தோம். விரிவாக்க நிதிநிலை கொள்கை, விரிவாக்க நிதிநிலை கொள்கை. அடுத்தது வந்து பார்த்தோன்னா சுருக்க நிதிநிலை கொள்கைன்னு சொல்லி ரெண்டு விதமான நிதிநிலை கொள்கை பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்போ இதுல என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்றா. சொல்லு. கிளாஸ்ல இருக்கேன்டா. கிளாஸ்ல இருக்கேன்டா. ஒரே நிமிஷமா, சாரிம்மா. ஒரு எமர்ஜென்சி கால தான் அட்டன் பண்ணேன். ஆடியோ கிளியரா இருக்காமா? ஓகே தானே? சரி, எக்ஸ்பென்சரி ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி பார்த்தோம். விரிவாக்க நிதிநிலை கொள்கைன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சரி, விரிவாக்க நிதிநிலை கொள்கை எப்ப ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா மந்த நிலையில கொண்டு வருவோம். ஏன்னா மந்த நிலையில அரசாங்கத்துக்கு வருவாய் வந்து பார்த்தோன்னா அதிகமா செலவு பண்ணாதான் ஜிடிபி growth அதிகமாகும். ஸோ மந்த ரிசெஷன் டயத்துல தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். ரிசெஷன் டயத்துல தான் நம்ம என்ன ஃபாலோ அப்படின்னா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி ஃபாலோ பண்ணும். ஏன் சார் அப்படின்னா அந்த டயத்துல ஜிடிபி growth வந்து பார்த்தோன்னா டவுனா இருக்கும். இதை புஷ் பண்றதுக்காண்டி, ஜிடிபி growth புஷ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பான்சரி ஃபிஸ்கல் பாலிசி ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அரசாங்கம் அதிகமாக செலவு பண்ணா மணி வேல்யூ, மணி சப்ளை அதிகமாகும். மணி சப்ளை அதிகமானனால பொருட்கள் தேவை அதிகமாகும். தேவை அதிகமாக வருவாய் அதிகமாகும். ஜிடிபி growth அதிகமாகும். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம் நம்ம என்ன பார்த்தோம், சுருக்க பணவியல் கொள்கைன்னு சொல்லி பார்த்தோம். சுருக்க பணவியல் கொள்கை எப்போ ஃபார்ம் பண்ணணும், இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபார்ம் பண்ணும். இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இதை என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அடுத்து என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி என்ன மொழி சொல்லு பார்த்தோம். ஃபிஸ்கல் பாலிசி என்ன மொழி சொல்லுமா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின்மா, குரூப் 1 கொஸ்டின். ஃபிஸ்கல் பாலிசி என்ன மொழி சொல்? ஃபிஸ்கல் பாலிசின்றது என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். கிரேக்க மொழி சொல், கிரேக் வேர்ட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதுக்கு மீனிங் என்னது, பப்ளிக் பர்ஸ். இதுக்கு மீனிங் எது, பப்ளிக் பர்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி ஆப்ஜெக்டிவ். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோன்னா இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டின்றது குரூப் 1 கொஸ்டின்மா. பிரைஸ் ஸ்டெபிலிட்டி பத்தி குரூப் 1 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ எக்கனாமிக் growth அதாவது பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் வந்து விலை நிலைத்தன்மை, முழு வேலைவாய்ப்பு, சமமா என்ன பண்ணும், இன்கம் பிரிச்சு கொடுக்குது, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ரீஜனல் டெவலப்மெண்ட். இது எல்லாமே யாரோட ஆப்ஜெக்டிவ், ஃபிஸ்கல் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ். சூப்பர்மா. ஜீவிதா சூப்பர்மா. அடுத்து என்ன அப்படின்னா நம்ம இதுல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டா? இது எல்லாமே டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது பட்ஜெட் பத்தி பார்த்தோம். பட்ஜெட்ன்றது என்ன மொழி சொல்லுமா? பட்ஜெட்ன்றது என்ன மொழி சொல்? நம்ம அதுல பார்த்தோம். இதுக்கு மீனிங்கும் பார்த்தோம். ஸ்மால் லெதர் பேக்னு சொல்லி பார்த்தோம். என்ன மொழி சொல்? பட்ஜெட்ன்றது என்ன மொழி சொல்பா? பட்ஜெட்ன்றது என்ன மொழி சொல்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமே. நீங்க பிரெஞ்சு மொழி சொல்லலாம். சூப்பர்மா. பிரெஞ்சு மொழி சொல். பார்லிமெண்ட்ன்றது பிரெஞ்சு மொழி சொல் தான். ரீசெண்டா குரூப் 1ல கேட்டாங்களா, பார்லிமெண்ட் என்ன மொழி சொல்னா அதுவும் பிரெஞ்சு மொழி சொல் தான். சரியா? பிரெஞ்சு மொழி சொல் தான். சரியா? ஓகே. அடுத்தது
ஸோ ஃபிஸ்கல் பாலிசியை இந்தியா சூப்பர்மா ஆரி இவிதா. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி இந்தியாவில் யார் ஃபார்மேட் பண்ணா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கோட வழிகாட்டுது பேடி என்ன பண்ணாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஃபிஸ்கல் பாலிசியை என்ன பண்ணாங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க. சூப்பர்மா சூப்பர்மா. அடுத்தது ஸோ இந்த இது பார்த்தோம். ஸோ பட்ஜெட்ல பார்த்தோம், பட்ஜெட் பார்த்தோம். பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் வருவாய் பட்ஜெட் செலவுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, பட்ஜெட் வருவாய் பட்ஜெட் செலவுன்னு சொல்லி பார்த்தோம். பட்ஜெட் வருவாய் 2 பார்த்தோம், வருவாய் வரவுகள் மூலதன வரவுகள் சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இதுல ரெவன்யூ ரெசிப்ட்ல என்னெல்லாம் வரும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சொல்லுங்க, ரெவன்யூ ரெசிப்ட்ல அதாவது வருவாய் வரவுகள்ல என்னெல்லாம் வரும், வருவாய் வரவுகள் என்னெல்லாம் வரும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஒரு குயிக்கா ஒரு விஷயம் மாதிரி பண்ணிட்டு போகலாம், அப்பதான் ஒரு புரியும். சரியா, நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்ன கிளாஸ் போடல. வரி சார்ந்த வருவாய், வரி சார்ந்த வருவாய் அதாவது வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. வரி சார்ந்த வருவாய், வரி சாரா வருவாய் நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் நான் ரெவன்யூ சொல்லுவாங்க. இதுல நம்ம 2 விதம் பார்த்தோம். இதுல என்னெல்லாம் வரும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், அதான் கேட்கிறேன், சொல்லுங்க. ரெவன்யூ ரெசிப்ட்ல வருமான வரி, வருமான வரி ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் வருமா, இன்கம் டேக்ஸ் சூப்பர்மா, இன்கம் டேக்ஸ். வேற வேற என்ன வரும் சூப்பர்மா இவிதா. கொஞ்சம் மற்றவங்களும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். வரி சார்ந்த வருவாய், வரி சார்ந்த வருவாயில டாக்ஸ் ரெவன்யூல என்னெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஏமா அமைதியாவே இருக்கீங்க, இப்படின்னா போர் அடிச்சும், சத்தியமா போர் அடிச்சிடும். நீங்க பேசினா நல்லா இருக்கும், ஏன்னா ஓப்பனா சொல்லிட்டுமா கிளாஸ் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ற நிலைமையில இருக்கு. நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னால கிளாஸ் கேட்க முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. சரிங்களா, நிர்வாண வரி கார்பரேட் டாக்ஸ் சூப்பர், கார்பரேட் டாக்ஸ் வருமான வரி, வருமான வரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா விற்பனை நிறுவன வரி, நிறுவன வரி அதாவது கார்பரேட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து விற்பனை வரி, விற்பனை வரினா என்னது சேல்ஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ். சரியா, அடுத்தது சர்ஜாக்ஸ் சூப்பர், கூடுதல் வரி சர்ஜார்ஜ். இது 4 தான் என்னது வரி சார்ந்த வருவாய், வரி சார்ந்த வருவாய். சரிங்களா, ஸோ விற்பனை வரி, சர்ஜார்ஜ்னா கூடுதல் வரி. சரிங்களா, அந்த 4 தான் வந்து பார்த்தோன்னா வரி சார்ந்த வருவாய், வரி சார்ந்த வருவாயா இருக்கு. சரிங்களா, வரி சாரா வருவாயில் என்னென்ன பார்த்தோம், வரி சாரா வருவாயில் என்னெல்லாம் பார்த்தோம். அதாவது டாக்ஸ் நான் ரெவன்யூ, அதாவது டாக்ஸ் இல்லாம என்ன ரெவன்யூ வருது. ஃபர்ஸ்ட் ஃபீஸ் பார்த்தோமா, ஃபீஸ் கட்டணம் பார்த்தோமா. அடுத்து ஃபைன் பார்த்தோமா, ஃபைன் பார்த்தோமா, ஃபைன் பார்த்தோமா. ஏதாவது தப்பு பண்ணா தண்டனைக்காண்டி ஃபைன் கட்டுறது பார்த்தோமா. அடுத்து வந்து பார்த்தோன்னா வாரிசு இல்லாத சொத்து சூப்பர்மா, வருஷா சூப்பர்மா, சூப்பர்மா சாரி சூப்பர்மா, சூப்பர்மா. ஸோ டாக்ஸ் நான் ரெவன்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ் பார்த்தோமா, கட்டணம் பார்த்தோமா, அப்புறம் வந்து ஃபைன் பார்த்தோமா, அபராதம் பார்த்தோமா. அடுத்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா வாரிசில்லா சொத்து பார்த்தோமா, வாரிசில்லா சொத்து பார்த்தோமா, வாரிசில்லா சொத்து எஸ்ஆர்ச் சொல்லுவாங்க, எஸ்ஆர்ச் சொல்லுவாங்க. ஸோ வாரிசில்லா சொத்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிஃப்ட் கிராண்ட்ஸ் எய்ட்ஸ் பார்த்தோமா, கிஃப்ட் கிராண்ட்ஸ் எய்ட்ஸ் பார்த்தோமா. இதெல்லாம் வேற என்ன பார்த்தோம், இதெல்லாம் வேற என்ன பார்த்தோம், அன்பளிப்பு கிஃப்ட் கிராண்ட்ஸ் சூப்பர்மா, சூப்பர்மா. வேற வேற வேறமா வேற என்ன பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம், கிஃப்ட் கிராண்ட்ஸ், ஃபீஸ், ஃபைன்ஸ், எஸ்டேட்ஸ், கிஃப்ட் கிராண்ட்ஸ், எய்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா, இதெல்லாம் என்ன பார்த்தோம், பண அச்சடித்தல் சூப்பர்மா, மணி மைண்ட். சரிப்பா, இதுல 2 ரூபால இருந்து 5 ரூபா வரை யாருப்பா மைண்ட் பண்ணுவா, சூப்பர்மா. ஃபீஸ், ஃபைன், எஸ்டேட்ஸ், ஓகே, ஃபீஸ், ஃபைன், ஓகே, சூப்பர்மா, சூப்பர்மா, எல்லாமே சூப்பர்மா. இதுல மணி அச்சடிக்கிறோம்ல, காயின் அச்சடிக்கிறோம்ல, அதுல 1 ரூபா காயினை யார் அச்சடிப்பா, 2 ரூபால இருந்து 5 ரூபா வரை யார் அச்சடிப்பா, சூப்பர்மா, சூப்பர்மா. வருஷா சூப்பர்மா. 1 ரூபா காயினை யார் அச்சடிப்பா, 2 ரூபால இருந்து 500 ரூபா காயினை வரை யார் அச்சடிப்பா. 1 ரூபா காயின் யாருப்பா அச்சடிப்பா அப்படின்னா யார் அச்சடிப்பா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். 2 ரூபால இருந்து 500 ரூபா யார் அச்சடிப்பா, ஆர்பிஐ. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட் பார்த்தோம். ரெவன்யூ ரெசிப்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வரி சார்ந்த வருவாய், வரி சாரா வருவாய்னு சொல்லி பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம், எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் கரெக்டா, ஞாபகம் இருக்கா. சரியா, இது எல்லாமே பார்த்தோம். சரி, அடுத்தது நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் சேர்த்துக்குமா. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தோன்னா வரி சாரா வருவாயில வரும். சரிங்களா, ஓகே. அடுத்தது கேபிட்டல் சூப்பர்மா, சூப்பர்மா. ஈஸ்வரமூர்த்தி சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பர்மா. சரி, அடுத்து கேபிட்டல் ரெசிப்ட்னு பார்த்தோம். கேபிட்டல் ரெசிப்ட்னா கடன் வந்து கொடுத்ததை திரும்பி வாங்குறது, கடன் கொடுத்ததை திரும்பி வாங்குறது. சரிங்களா, அது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும் வருவாய். அதுக்கப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்டோட ஷேரை செல் பண்றது, கவர்மெண்டோட ஷேரை சேல்ஸ் பண்றது. சரிங்களா, சூப்பர்மா. அடுத்து வந்து பார்த்தா கடன் வாங்குறது வருவாய் தான். சரி, இதெல்லாம் மூலதன வருவாய்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். சரிங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பற்றாக்குறை பத்தி பார்க்க போறோமா. அடுத்து என்ன பார்க்க போறோம், பற்றாக்குறை. ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றாக்குறை. பற்றாக்குறைன்னா என்னப்பா, ஃபர்ஸ்ட் பற்றாக்குறைன்னா என்னது, டெபிசிட். நம்ம இந்தியா
ஜீரோ பட்ஜெட் டெபிசிட்மா. இந்தியா வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஜீரோ பட்ஜெட் டெபிசிட். இது குரூப் 1 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்து என்ன பட்ஜெட் டெபிசிட்னா ஜீரோ பட்ஜெட் டெபிசிட். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா வந்து என்ன பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா ஜீரோ பட்ஜெட் டெபிசிட். சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா, ஃபார்முலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டரி டெபிசிட். பட்ஜெட்டரி டெபிசிட். ஸோ ஃபார்முலா தமிழ்லேயே சொல்லுவேன், இங்கிலீஷில் சொல்லுவேன், தெளிவாக நான் வந்துச்சுங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா பட்ஜெட் பற்றாக்குறை. பட்ஜெட் பற்றாக்குறை. சரிங்களா? பாப்போமா, பட்ஜெட் பற்றாக்குறை, பட்ஜெட்டரி டெபிசிட். சரிங்களா? பட்ஜெட் டெபிசிட் பாப்போமா. ஃபர்ஸ்ட் இது என்ன கால்குலேட் பண்ணோம்னா மொத்த வருவாய் மைனஸ் மொத்த செலவு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. மொத்த செலவு மைனஸ் மொத்த வருவாய். இதான் பட்ஜெட்டரி டெபிசிட் சொல்லுவாங்க, பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமா. குரூப் 1 கொஸ்டின் நான் என்னன்ற எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா ஸோ டோட்டலா அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகுது, டோட்டலா எவ்வளவு வருவாய் வருது, இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு பற்றாக்குறைன்னு தெரிஞ்சிருமா. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஜென்ரலா ஒரு 50,000 சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய் ரெவன்யூ வருது. 50,000 ரெவன்யூ வருது. ஆனா செலவு எவ்வளவு வருது அப்படின்னா செலவு எவ்வளவுன்னா 65,000 வருது. ஏன்னா பற்றாக்குறை. அப்ப எவ்வளவு பற்றாக்குறை? 15,000 ரூபாய் பற்றாக்குறை. இதுதான் நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். ஸோ மொத்த வருவாய் எவ்வளவு, மொத்த செலவு, இதை டிஃபரன்ஸ் பண்ணா பற்றாக்குறை தான். இதுதான் பட்ஜெட்டரி டெபிசிட். பட்ஜெட்ல எவ்வளவு தேவைப்படுது, பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும் அப்படின்னா பாருங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன வரும், மொத்த செலவுல என்ன வரும் அப்படின்னா மொத்த செலவுல என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எப்படின்னா மூலதன செலவுகள் பிளஸ் வருவாய் செலவுகள். இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன வந்துடும், மொத்த செலவு வந்துருமா. ஒரு நாட்டோட மொத்த செலவு கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் மூலதனத்துல எவ்வளவு செலவாயிருக்கு, அடுத்து வருவாயில் எவ்வளவு செலவாயிருக்கு, இது ரெண்டே கால்குலேட் பண்ணா நம்ம மொத்த செலவு எவ்வளவு கண்டுபிடிச்சலாம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதுமா, ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம். மொத்தமா என்ன ஃபார்முலா அது மட்டும் தெரிஞ்சா போதும். டோட்டல் ரெவன்யூ மொத்த வருவாய்னா என்ன அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட் பிளஸ் ரெவன்யூ ரெசிப்ட். இது மட்டும் தெரிஞ்சா போதுமா. இந்த ஃபார்முலா குரூப் 1 கொஸ்டின் நல்ல தெளிவாக கவனிச்சு. எப்படி தெரியுமா கேட்டுருக்காங்க அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்டையும் கேபிட்டல் ரெசிப்டையும் ஆட் பண்ணி அது கூட மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணா என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. என்ன ஆன்சர் என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா மொத்த வருவாய்னா கேபிட்டல் ரெசிப்ட் மூலதன வருவாயும் வருமான வருவாயும் ஆட் பண்ணி அது கூட மொத்த செலவை கணக்கிட்டா அது பேர் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது குரூப் 1 கொஸ்டின் 2021 குரூப் 1 கொஸ்டின் என்ன அப்படின்னா மொத்த வருவாயும் மொத்த செலவையும் ஆட் பண்ணா என்னன்னு சொல்லி கேட்கறது போல எப்படி கேட்டுருக்காங்கன்னா மூலதன வருவாயும் வருமான வருவாயும் அதை கூட மொத்த செலவையும் கூட்டினா என்னன்னு சொல்லி கேட்டுருங்க. அதாவது கேபிட்டல் ரெசிப்டையும் ரெவன்யூ ரெசிப்டையும் அது கூட எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணா என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுதான் என்னது, பட்ஜெட்டரி டெபிசிட். அதுதான் என்னது, பட்ஜெட் டெபிசிட். புரியுதாமா, சொல்றது புரியுதா? பட்ஜெட் டெபிசிட் அதாவது மொத்த செலவுல இருந்து மொத்த வருவாயை வந்து மைனஸ் பண்றது. மொத்த செலவுல மொத்த வருவாயை மைனஸ் பண்றது. என்ன சார் அப்படின்னா ரெவன்யூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் பிளஸ் ரெவன்யூ ரெசிப்ட். சொல்றது புரியுதா? அதாவது மொத்த வருவாயிலிருந்து செலவை மைனஸ் பண்ணா அதுதான் பட்ஜெட் டெபிசிட். இதுதான் எக்ஸாம்ல குரூப் 1 கொஸ்டின் தான் கேட்டுனாங்க. என்ன சார் அப்படின்னா மொத்த வருவாய் அதாவது மூலதன வருவாயும் வருமான வரை கூட்டிட்டு அதுல செலவு மைனஸ் பண்ணா அது பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுனாங்க. அது பேர் என்னது, பற்றாக்குறை, பட்ஜெட் பற்றாக்குறை. அது பேர் என்னன்னா பட்ஜெட் பற்றாக்குறை. புரியுதாமா கிளியரா புரியுதா? திருப்பி சொல்லணுமா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ஃபார்முலா புரியுதாமா? அதாவது மொத்த ரெவன்யூ இருக்கு, அதுல இருந்து மொத்த செலவு மைனஸ் பண்ணா அதான் பட்ஜெட் டெபிசிட். எவ்வளவு வருது? இப்ப எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து பார்த்தோன்னா அதான் சொன்னேன். எக்ஸாம்பிள் ஒரு 50,000 இருக்குன்னா அது வருவாய். சரி, 60,000 செலவு. அப்ப எவ்வளவு கடன் வாங்கணும்? 15,000 கடன் வாங்கணும்.
இந்த கடன் எவ்வளவு வாங்குறது பட்ஜெட்டுக்கு, அதான் டெபிசிட், பற்றாக்குறை. பற்றாக்குறை சரியாமா? கிளியரா புரியுதா? இல்ல திரும்பி சொல்லுமா? ஓகே தானே? கிளியர் தானேமா? ஓகே தானேமா? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? ஓகே தானே? ஓகே தானே? எல்லாரும் புரியுதுலமா? நான் ஒரே ஒரு ஆள் தான் சொல்றேன், மத்தவங்க எல்லாம் புரியலையா? அப்போ நல்லா பாருங்க, மொத்தமா செலவாயிருச்சுமா. அரசாங்கம் செலவு பண்ணிச்சு, மொத்த வருவாய் இருக்கு. செலவு மைனஸ் வர நம்ம குடும்பத்துல பண்ற வரவு செலவு கணக்கு தான் எவ்வளவு பற்றாக்குறை தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த கால்குலேஷன் பண்றோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பற்றாக்குறை தேவைப்படுது, சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பற்றாக்குறை தேவைப்படுது, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரிப்பா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கால்குலேட் பண்ணும்போது என்னப்பா கால்குலேட் பண்ணுவாங்க? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கால்குலேட் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் தான் இது நோட் பண்ணிக்க. ரெவன்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை. பிஎஸ்எஸ் ஆக்ட்னா என்னம்மா? வருவாய் பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறை சரியா? ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஈக்குவல் டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட். வருவாய் செலவுகள் மைனஸ் வருவாய் வரவுகள். புரியுதாமா? புரியுதாமா? அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒன் டைம் செலவாகிற செலவு எவ்வளோ, அதே மாதிரி ஒன் டைம் ரெவன்யூ கிடைக்கிறது எவ்வளோ. ஒரே வந்துச்சுன்னா அது லாபம் மட்டும் தான், அதுல என்ன அது போகாது சரிங்களா? இது நம்ம பார்த்தோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பார்த்தோம், ரெவன்யூ ரெசிப்ட் பார்த்தோம். ஸோ ரெவன்யூஸ்ல டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ பார்த்தோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, கடன் வாங்குறது. ஸோ அது எல்லாமே கடன் வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதெல்லாம் சொல்லி பார்த்தோம் சரிங்களா? ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வருவாய் செலவுகள் மற்றும் வருவாய் வரவுகள் சரிங்களா? வருவாய் வரவுகள் சரிங்களா? இது ரெண்டே மைனஸ் பண்ணா வருவாயில எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு இது தெரிஞ்சிருமா சரிங்களா? இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா, ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, வருவாய் செலவுகள் தான் கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது வருவாய் வரவுகள் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வருவாய் பற்றாக்குறை கண்டுபிடிப்பாங்க. நோட் பண்ணி கொஸ்டின். ஒரு பட்ஜெட்டை கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் எதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா வருவாய் வரவுகள் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வருவாய் செலவுகளை கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வருவாய் வரவுகளை கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வருவாய் பற்றாக்குறை கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது, இது மூணாவது சரிங்களா? புரியுதாமா சரிங்களா? சரி, எப்போதுமே இது நோட் பண்ணிக்கிங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட் எப்போதுமே கிரேட்டர் தன் 0 இருக்கும். இதுக்கேற்ற மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. கவர்மெண்டோட வேலை என்னன்னா வருவாய் வரவுகளையும் வருவாய் செலவுகளையும் 0க்கு மேல வச்சுட்டே இருப்பாங்க சரிங்களா? கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, இதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, இதை சரி பண்ணிடுவாங்க. இது 0 கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கடன் வாங்கி அதை சரி பண்ணிடுவாங்க. ஸோ வருவாய் செலவுகளையும் வருவாய் வரவுகளையும் என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. சொல்ல புரியுதாமா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன டெபிசிட் அப்படின்னா, நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். என்ன அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் பிளஸ் நான் டெபிட் கிரியேட்டிங் கேபிட்டல் அசெட். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு ஃபார்முலா பாருங்க. என்ன சார் அப்படின்னா, ஸோ பட்ஜெட் டெபிசிட் என்னெல்லாம் வந்துச்சு? பட்ஜெட் டெபிசிட்ல என்னெல்லாம் வந்துச்சு? பட்ஜெட் பற்றாக்குறையில என்னெல்லாம் வந்துச்சு? பட்ஜெட் டெபிசிட் அதாவது பட்ஜெட் பற்றாக்குறை என்னெல்லாம் வந்துச்சு? பட்ஜெட் பற்றாக்குறையில என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ பார்த்தோமா, டோட்டல் ரெசிப்ட் பார்த்தோமா. இதுல நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம், மைனஸ் ரெவன்யூ கேபிட்டல் ரெசிப்ட் பிளஸ் ரெவன்யூ ரெசிப்ட் சொல்லி பார்த்தோம் சரிங்களா? ரெவன்யூ ரெசிப்ட் சொல்லி பார்த்தோம். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும் சொல்லுங்கம்மா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் வரும் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மூலதன செலவுகள் என்ன வரும், அப்புறம் வருவாய் செலவுகள் என்ன வரும் சொல்லுங்கம்மா? என்னெல்லாம் வரும் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
மூலதன செலவுகள் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் பார்த்தோம். மூலதன செலவுன்னு சொல்லி 3 விஷயம் பார்த்தோம். என்னென்னமா பார்த்தோம்? மூலதன செலவுகள்னு சொல்லி 3 விஷயம் பார்த்தோம். என்னப்பா? அதே மாரி வருவாய் செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? சொல்லுங்கம்மா. நீ அமைதியா இருந்தா நல்லாவே இருக்காதும்மா. போர் அடிச்சிரும். சத்தியமா போர் அடிச்சிரும். நீங்க பேசினா நல்லா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மூலதன செலவுகள். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி 3 விஷயம் பார்த்தோம். அதுல 3 விஷயம் தான். அம்மா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா. அதான் திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா விறுவிறு விறுவிறு ஸ்லைட வச்சு நடத்திட்டு போயிடலாம். ஸ்லைடு எல்லாத்தையும் ஸ்லைடு போட்டிருக்கேன். விறுவிறு விறுவிறு ஸ்லைட வச்சு நடத்திட்டு சும்மா டிக்டேட் பண்ணிட்டு போயிடலாம். அது வேஸ்ட். 10 பைசா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு புரியணும். ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு இங்கேயே படிச்சுட்டு போயிடணும். அதுக்கு தான் நான் திருப்பி 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 கேள்வி கேட்கிறேன். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. 10 பேர் 5 பேர் இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க இருக்கிறவங்க கரெக்டா படிச்சுட்டு போயிடணும். அதுதான் சொல்லி கேட்கிறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவுகளை என்னெல்லாம் வரும்? நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்தோமே. ஞாபகம் இருக்கா? வாங்கின கடனை திருப்பி பே பண்றது. லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன்மா. லாஸ்ட் கிளாஸ் திருப்பி சொல்லியிருப்பேன். பாருங்க, லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ரீபேமெண்ட் ஆஃப் லோன். வாங்கின கடனை திருப்பி கட்டுறது. ரீபேமெண்ட் ஆஃப் லோன். ரெண்டாவது என்னப்பா பார்த்தோம்? இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு. இதெல்லாம் செலவு. சரி. லோன் கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, லோன் டிஸ்பர்சல். இது 3 விஷயமா. அதாவது பார்த்தோன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறது. அது செலவு தானே. வாங்கின கடனை திருப்பி கொடுக்குது. அப்ப வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்கோம். சரிங்களா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்கோம். டபுள் ஃப்ளோ இருக்கா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டா அதுல என்ன வரும்? லாபம் வருமா? லாபம் வரும். சரிங்களா? லாபம் வரும். அதே மாதிரி லோன் டிஸ்பர்சல். என்ன பண்றோம்? லோன் கொடுக்குறோம், திருப்பி அதை வாங்கிடுவோம். சரிங்களா? திருப்பி வாங்கிடுவோம். சரிங்களா? லோன் டிஸ்பர்சல். இதுவும் டபுள் ஃப்ளோ. சரி, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னப்பா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? வருவாய் என்னெல்லாம் வரும்? அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் என்னது? வட்டி செலுத்துதல். சரிம்மா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கும் ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்கு என்னப்பா வித்தியாசம்? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கும் ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்கு என்ன வித்தியாசம்? வட்டி செலுத்துறதுக்கும் கடனை திருப்பி அழைக்கும். ஏன் இது அப்ப இதுவும் இதனால வரும்? வட்டி செலுத்துறதுக்கும் வட்டி செலுத்துதல். இதுல நேற்று ஒருத்தர் கேட்டுதாங்க, அதனால திருப்பி சொல்றேன். ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வரும். வாங்கின கடன் தானே வட்டி கட்டுறோம். அப்போ இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும் சொல்லி கேட்டுதாங்க ஒருத்தவங்க. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு பணம் வாங்குறோம்மா. 1 லட்ச ரூபா வாங்குறோம். சரிங்களா? 1 லட்ச ரூபா வாங்குறோம். இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். அதனாலதான் என்ன பண்றோம்? இதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போறோம். சரிங்களா? டபுள் ஃப்ளோர் தான். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறோம். வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா அது டபுள் ஃப்ளோ வரனால இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்துக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதை ஏன் சார் அப்படி எடுத்துக்கிற அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பணத்துக்கு ஒரு வட்டி வரும்ல, அந்த வட்டியை நம்ம கட்டுறது. வட்டியை தான் கட்டுறோம். இந்த பணத்துக்கு வாங்கின வட்டியை தான் கட்டுறோம். அந்த கடன் திருப்பி கொடுக்கும். வட்டி இப்போ பாருங்க, வட்டி வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு அதை கட்டினாதான் டபுள் ஃப்ளோ வரும். இன்ட்ரெஸ்ட் கட்டினாதான் அது வட்டி வரும். சரிங்களா? இது சிங்கிள் ஃப்ளோ தான். அந்த பணத்துக்கு வட்டி கட்டுறோம். அதுல இருந்து திரும்பி எதுவுமே கிடைக்காது. சோ அதனாலதான் என்ன இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து எதுல இருக்கு? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருக்கு. சொல்ற புரியுதா? சரி, கேட்டுனீங்க, அதனால சொல்றேன். நல்லா பாருங்க. சோ வாங்கின பணத்துக்கு தான் என்ன பண்றோம்? வட்டி கட்டுறோம். அந்த வட்டின்ற சிங்கிள் ஃப்ளோ தான். ஏன்னா அந்த வட்டியை வாங்கிட்டு அந்த வட்டியை நம்ம கொடுக்குறோம். வட்டி கொடுக்குறோமா, அந்த வட்டிக்கு நம்ம திரும்பி எதுவும் கிடைக்க போறது இல்லை. வட்டி கட்டுறதுக்கு திருப்பி எதுவும் கிடைக்க போறது இல்லை. அதனாலதான் என்னது? அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருக்கு. சரிமா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பார்த்தா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. வேற என்ன வரும்? சேலரி, சம்பளம் போடுறாங்களா? அரசாங்கம் சம்பளம் போடுறாங்களா? இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து என்ன பார்த்தோம்? சலுகைகள் பார்த்தோம். சரிங்களா? சப்சிடிஸ் கொடு, மானியம் கொடுக்குற சலுகைகள் பார்த்தோமா? அடுத்து டிஃபென்ஸ் செலவு பண்றாங்களா? இது செலவு பண்றது பார்த்தோம். அடுத்தது லா அண்ட் ஆர்டர் செலவு பண்றாங்களா? அதுக்கு செலவு பண்றத பார்த்தோம். சூப்பர்மா. சப்சிடிஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், போஸ்டல் டெபிசிட். போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தா லாக்கரு, போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ், இதெல்லாம் செலவு தானே. ஸோ இந்த 6 விஷயம் பார்த்தோன்னா அரசாங்கத்தோட செலவு. இது ஒன் சிங்கிள் ஃப்ளோ, இது டபுள் ஃப்ளோ. சரிங்களா? சரி, ரெவன்யூ ரெசிப்ட் பார்த்தோம். கேபிட்டல் ரெசிப்ட் என்னப்பா பார்த்தோம்? கடன் வாங்குறது பார்த்தோமா? பாரோயிங் கடன் வாங்குறது பார்த்தோன்னா, கடன் வாங்குறது வருவாய் தான். அடுத்தது என்ன பண்றது? கடனை என்ன பண்றோம்? திருப்பி வசூல் பண்றோம். சரிங்களா? லோன் கொடுத்த லோனை வாங்குறோம். சரி, ரீபேமெண்ட், அதாவது என்ன பண்றோம்? லோனை வாங்குறோம், திருப்பி கொடுத்த லோனை. அதுக்கப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இது எல்லாமே ரெவன்யூ கேபிட்டல் ரெசிப்ட்ல வருதா? ரெவன்யூ ரெசிப்ட்ல நம்ம பார்த்தோம் டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்ப இதுக்கு ஏன் இங்க சொல்றீங்க அப்படின்னா, பட்ஜெட் டெபிசிட்ல ஒரே விஷயத்தை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் ஃபிஸ்கல் டெபிசிட் கால்குலேட் பண்றோம்.
நிதி பற்றாக்குறையில பட்ஜெட் டெபிசிட்ல ஒரே விஷயத்தை எடுத்துருவோம். பிஸ்கல் டெபிசிட்ல என்ன பண்ணும் அப்படின்னா, பிஸ்கல் டெபிசிட்ல இந்த பட்ஜெட் டெபிசிட் அப்படியே வச்சுப்போம். பட்ஜெட் டெபிசிட் அப்படியே வச்சுட்டு டெபிசிட்டை இது கூட நம்ம கடனை சேர்த்துப்போம். இது கூட கடனை சேர்த்துப்போம். ஏன்னா ஏன் கடனை சேர்க்கிறோம்னா, கடன் எப்படியாவது திருப்பி கொடுக்க தான் போறோம். பாருங்க, இந்த கடன் இருக்கா, இங்க இருக்கு கடன், இங்க இருக்க கடன். இந்த கடன் இந்த வருவாயில வந்திருக்கா, கடன்றது எங்க வந்திருக்கு, வருவாயில வந்திருக்கு, வருவாயில வந்திருக்கு. சோ கடன் எப்படிப்பா வருவாய் வரும்? ஒரு ஆளுக்கு வந்து கடன் வாங்குறீங்க, கடன் எப்படி வருவாயில வரும்? கடன் வாங்குறீங்க, அது எப்படி வருவாயில வரும்? ஒரு ஆளு வந்து வாங்குறீங்க கடன், கடன் வாங்கின திருப்பி கொடுத்தானே ஆகணும். கடன் வாங்கின கடன் திருப்பி கொடுத்தாலும் அது எப்படி வருவாயில வரும்? அப்ப அது என்ன பண்ணும், ஆட் பண்ணும். பட்ஜெட் டெபிசிட்டோட இது ரெண்டு ஃபார்மா இருக்குமா பிஸ்கல் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட்டோட பாரோயிங் ஆட் பண்ணா அது பிஸ்கல் டெபிசிட். பட்ஜெட் பிஸ்கல் டெபிசிட்ல பிஸ்கல் டெபிசிட் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ ரெசிப்ட் பிளஸ் நான் டிபெட் கேபிட்டல் ரெசிப்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங் 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 இல்லாத மூலத்தன சொத்துக்கள். சரிங்களா? அதாவது நிதி பற்றாக்குறை என்ன அப்படின்னா, நிதி பற்றாக்குறை என்னன்னா மொத்த செலவு. இதுல என்ன மைனஸ் பண்றோம்? மொத்த செலவு. இதுல என்ன மைனஸ் பண்றோம்னா ரெவன்யூ ரெசிப்ட மைனஸ் பண்றோம். ரெவன்யூ ரெசிப்ட்னா மூலதன, சரி, வருவாய் வருமானங்கள், வருவாய் வரவுகளை மைனஸ் பண்றோம். அது கூட என்ன மைனஸ் பண்றோம்னா, கேபிட்டல் அசெட், வட்டி, கடன் இல்லாத ஒரு வட்டி உருவாக்குதல, கடன் இல்லாத ஒரு சொத்து உருவாக்குதல, கடன் இல்லாத சொத்து உருவாகுதல. இது வந்து என்ன சொல்லலாம், கடன் இல்லாத சொத்துன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத சொத்து அதை ஆட் பண்றோம். அப்ப கடன் என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். கடன் வந்து சேர்த்துக்கூடாது. ஸோ நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. பட்ஜெட் டெபிசிட்க்கும் பிஸ்கல் டெபிசிட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பாரோயிங் நோட் தான்மா. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. பட்ஜெட் டெபிசிட்டுக்கும் பிஸ்கல் டெபிசிட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாரோயிங் தான். பாரோயிங் சேர்த்தா அது பிஸ்கல் டெபிசிட், பாரோயிங் சேர்க்கலன்னா அது பட்ஜெட் டெபிசிட். அவ்வளவுதாம்மா. புரியுதாம்மா? பாரோயிங் வந்து பார்த்தனா சேர்த்தா அது பிஸ்கல் டெபிசிட், பாரோயிங் சேர்க்கலன்னா அது வந்து பார்த்தனா பட்ஜெட் டெபிசிட். புரியுதாம்மா? புரியுதாம்மா? ஸோ மொத்த செலவு மைனஸ் வருவாய் வரவுகள் பிளஸ் கடன் இல்லாத செலவு, கடன் இல்லாத சொத்து. புரியுதாம்மா? கடன் இல்லாத சொத்து. புரியுதாம்மா? கான்செப்ட் புரியுதா? ஸோ பிஸ்கல் டெபிசிட்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட் பிளஸ் நான் டிபெட் கேபிட்டல் அசெட். வட்டி இல்லா, சரி, கடன் இல்லா சொத்து. பாருங்க. சோ பட்ஜெட் டெபிசிட் என்னமா பார்த்தோம்? பட்ஜெட் டெபிசிட் என்ன பார்த்தோம்னா, மொத்த செலவு. சரிங்களா? மொத்த செலவுல இருந்து மொத்த வருவாயை மைனஸ் பண்ண என்ன வரும்? மொத்த செலவுல இருந்து மொத்த வருவாயை மைனஸ் பண்ண என்ன வரும்? மொத்த செலவுல இருந்து மொத்த வருவாயை மைனஸ் பண்ண என்ன வரும்? எவ்வளவு பற்றாக்குறை தெரிஞ்சுமா? ஆக்சுவலா வந்து பார்த்தா நம்ம குடும்பத்தை எடுத்துப்போம். நம்ம குடும்பத்துல வந்து பார்த்தா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கம்மா. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா செலவு எவ்வளவு ஆகுதுன்னா 1,10,000 ஆகுது. 1,10,000 ஆகுது. சரிங்களா? சோ இப்போ என்னன்னா பட்ஜெட் டெபிசிட் எவ்வளவு? 10,000 ரூபா. சரிங்களா? 10,000 ரூபா தான் பட்ஜெட் டெபிசிட். சரிங்களா? ஆனா இது உண்மையான பற்றாக்குறை கிடையாது. ஏன்னா இந்த 1 லட்ச ரூபாயிலே கடன் இருக்கா? இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே கடன் இருக்கா? கடன் வாங்கி சேர்த்திருப்பீங்களா? ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா பாருங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுல என்ன இருக்குன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் கேபிட்டல் ரெசிப்ட் பிளஸ் ரெவன்யூ ரெசிப்ட். இந்த கேபிட்டல் ரெசிப்ட்ல என்ன வருதுன்னா, கடன்ற ஒரு வார்த்தை வருது. கடன் எப்படிப்பா நம்மளுக்கு வந்து சொத்தாகும்? கடன் எப்படி நம்ம சொத்தாகும்? அப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள கடன் ஒரு விஷயம் இருக்கா? 1 லட்ச ரூபாய்க்குள்ள கடன்ற ஒரு விஷயம் இருக்கா? இந்த 1 லட்ச ரூபாய்ல கடன்ற ஒரு விஷயம் இருக்கா? 1 லட்ச ரூபாய்ல கடன்ற ஒரு விஷயம் நல்லா புரியுதா பாருங்க. ஆரி, நான் சொல்றது கேக்குது, புரியுதா பாருங்க. இந்த 1 லட்ச ரூபாய்ல கடன்ற ஒரு விஷயம் இருக்கா? டெப்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கா? கடன் எப்படி நம்ம சொத்தாகும்? கடன் எப்படியும் திருப்பி கொடுத்தானே ஆகணும். கடனை நம்ம எப்படியும் திருப்பி கொடுத்தானே ஆகணும். சொல்றது புரியுதாம்மா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தானே ஆகணும். அது எப்படி வருவாயில வரும்? அதனால பட்ஜெட் டெபிசிட்ல இத 10,000 கால் பண்ணுவோம். பிஸ்கல் டெபிசிட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட் டெபிசிட்ல வந்து 10,000 ரூபாய் பிளஸ் பாரோயிங்க ஆட் பண்றோம். பாரோயிங் சேர்த்து நிதி பற்றாக்குறை சேர்த்தோம்.
நிதி பற்றாக்குறை சேர்த்துரும். ஸோ பட்ஜெட் டெபிசிட் பிளஸ் பாரோயிங், இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இல்லைன்னா 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 என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட் பிளஸ் நான் டெப்ட் கேபிட்டல் அசட், அதாவது கடன் இல்லாத மூலதன சொத்து. ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அதுல இந்த ஃபார்முலா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. அதாவது பட்ஜெட் டெபிசிட்டோட கடனை சேர்த்தா என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க. பட்ஜெட் டெபிசிட்டோட கடனை சேர்த்தா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அப்படின்னா என்னது? பிஸ்கல் டெபிசிட். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டுறாங்கன்னா பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து பாரோயிங் எக்ஸ்க்ளூட் பண்ணா என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க. பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து பாரோயிங் எக்ஸ்க்ளூட் பண்ணா அது என்ன கேட்றாங்க? அது பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியமா, நிதி பற்றாக்குறை. இப்ப புரியுதா பாருங்க, புரியுதாம்மா? கிளியரா புரியுதாம்மா? புரியலாம் சொல்லுங்க, மறுபடியும் நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியரா புரியுதாம்மா? எல்லாரும் புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஃபார்முலா புரியுதாம்மா? இப்ப நான் ரெண்டு ஃபார்முலா சேர்த்து எழுதி போறீங்க பாருங்க. பட்ஜெட் டெபிசிட்னா ஃபார்முலா என்னம்மா சொல்லுங்கம்மா? பட்ஜெட் டெபிசிட்னா ஃபார்முலா என்ன? பிஸ்கல் டெபிசிட்னா ஃபார்முலா என்ன? திருப்பி பார்த்தா தான் புரியுது. வந்து கான்செப்ட்ல வந்து பார்த்தா புது கான்செப்ட்மா, குழப்பம் தான் செய்யும். திருப்பி பார்த்தா சரியா இருக்கும். பட்ஜெட் டெபிசிட் என்ன ஃபார்முலா, பிஸ்கல் டெபிசிட் என்ன ஃபார்முலா, அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. பட்ஜெட் டெபிசிட்னா என்ன? சும்மா சிம்பிளா சொல்லுங்க. அம்மா எல்லாரும் இருக்கீங்க, 9 பேர் இருக்கீங்க, 9 பேர் தயவுசெய்து சொல்லுங்க. சரிங்களா? தப்பாச்சு என்ன பண்றது, அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. தெரியலனா கத்துக்கு தான் வந்திருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை தடவை புரியலானும் நான் திருப்பி சொல்ல தான் போறேன். பட்ஜெட் டெபிசிட்னா என்னப்பா? பட்ஜெட் டெபிசிட்னா என்னது? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்டார். அதாவது மொத்த செலவு மற்றும் மைனஸ் மொத்த வருவாயா? கரெக்டா? வருவாயா? அதாவது இந்த செலவுல என்னெல்லாம் போறோம்? மூலதன செலவு இருக்கு, வருவாய் செலவு இருக்கா? அதே மாதிரி மூலதன வருவாய் இருக்கு, வருமான வருவாய் இருக்கா? சரியா? இது ரெண்டு இருக்கா? இதுல இந்த மொத்த வருவாயில கடன்ற ஒரு விஷயம் சேருதா இல்லையா? கடன்ற ஒரு விஷயம் சேருது. இது கூட சேர்த்து தான் என்ன பண்றோம்? நம்ம பட்ஜெட் டெபிசிட் கால்குலேட் பண்றோம். சரிங்களா? இப்ப பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து என்ன மைனஸ் பண்றோம்? என்ன ஆட் பண்றோம்? கடனை ஆட் பண்றோம். ஏன்னா இந்த கடனை இங்க என்ன பண்ணிருக்காங்க? இங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. அதனால இங்க கடனை சேர்க்கிறோம். ஸோ ஆக்சுவலா பட்ஜெட் டெபிசிட் 5 ரூபா இருந்துச்சுன்னா இங்க 5 ரூபா பிளஸ் கடன் ஒரு 7 ரூபாயா சேர்த்து 7 ரூபாயிரும். 7 ரூபாயிரும். சரிங்களா? சேர்த்து 7 ரூபாயிரும். இதுதான் உண்மையான இந்தியாவோட பற்றாக்குறை காட்டுது. ஸோ பட்ஜெட் டெபிசிட் வந்து காட்டிலும் பிஸ்கல் டெபிசிட் உண்மையான இந்தியாவில் எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, உண்மையா எவ்வளவு நிதி பற்றாக்குறை எக்ஸாக்டா காட்டும்பா. புரியுதா? ஸோ இது ரெண்டு விதத்தை சொல்லுவாங்க பிஸ்கல் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட்ல கடனை கழிக்கணும். அவ்வளவுதான்மா. பட்ஜெட் டெபிசிட்ல கடனை சேர்க்காம இருந்தா அது பிஸ்கல் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட்ல கடனை எக்ஸ்க்ளூட் பண்ணா அது பிஸ்கல் டெபிசிட். அவ்வளவுதான்மா. புரியுதாம்மா? புரியுதாம்மா? ஓகே தானே? இந்த ஃபார்முலா புரியுதாமா? ஸோ பட்ஜெட் பற்றாக்குறைனா மொத்த செலவு எவ்வளோ, மொத்த வருவாய் ரெண்டா மைனஸ் பண்ணா பட்ஜெட்ல பற்றாக்குறை. அந்த பட்ஜெட் பற்றாக்குறையில வருவாய் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா கடனை சேர்த்திருக்கோம். அந்த கடனை மைனஸ் பண்ணா கடனை வந்து சேர்த்தோம்னா என்னது? அதான் நிதி பற்றாக்குறை. கடனை வந்து பார்த்தா வருவாயில் எப்படி சேர்த்துக்கிறது? கடன்றது எப்படின்னா திருப்பி பே பண்ண தானே போறோம். அந்த கடனை நம்ம என்ன பண்றோம்? நிதி பற்றாக்குறை சேர்க்கிறோம். அப்பதான் உண்மையான எவ்வளோ இந்தியாவில் பற்றாக்குறைன்னு தெரியும். சரிங்களா? சரி, புரியுதாமா? இந்த கான்செப்ட் புரியுதா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெவன்யூ. சரிமா? இங்க ஃபார்முலா கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கூல் புக்ல உள்ளது, என்சிஆர்டி புக்ல உள்ளது. இது ரெவன்யூ டெபிசிட் காண்டி கொடுத்துருக்கேன். ரெவன்யூ டெபிசிட் வந்து பார்த்தா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். சரிங்களா? இதான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ டேக்ஸ்ல இருந்து ஏர்ன் பண்றது வந்து பார்த்தா ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ செலவு வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ 60 கோடி ரூபா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டெய்லி எவ்வளோ தேவை? 20 கோடி ரூபா தேவை. நான் எப்போதும் சொன்னேன் RE மைனஸ் RR எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? கிரேட்டர் தன் 0 இருக்குன்னு சொல்லி சொன்னா எப்போதும் 0க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா ஸ்கூல் புக்கில் உள்ள ஃபார்முலாமா? சரிங்களா? அடுத்தது பிஸ்கல் டெபிசிட் என்ன அப்படின்னா
செலவு மற்றும் மொத்த வருவாய். அதுல எந்த எக்ஸ்க்ளூட் பண்றோம்? பாரோயிங்ஸ் சேர்க்காம இருக்கும். மொத்த செலவு மொத்த வருவாய். இதுல கடனை சேர்க்காம இருக்கும். கடனை சேர்க்காம இருந்தா அது பிஸ்கல் டெபிசிட். ஓகேவா? ஓகேவாமா? சரிம்மா. இப்ப பிரைமரி டெபிசிட் என்ன பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்க பிஸ்கல் டெபிசிட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்க. பிஸ்கல் டெபிசிட் என்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மொத்த செலவு இது எல்லாமே என்சிஆர்டி புக்ல உள்ள எக்ஸாம்பிள்மா. மொத்த செலவு வந்து பார்த்தோன்னா 500 கோடி ரூபா. சரியா? வருவாய் வரவுகள் வந்து பார்த்தோன்னா 350 கோடி ரூபா. அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட் பிளஸ் நான் டெப்ட் கேபிட்டல் அசட்டா. யா, ஸோ 500 கோடி மைனஸ் 350 கோடி பிளஸ் இது 50 கோடி. ஏன்னா இது நம்ம எதை சேர்க்கல? இந்த 50 கோடி எது சேர்க்கல? கடனை சேர்க்கல. இந்த 50 கோடி எதை நம்ம சேர்க்கல? கடனை சேர்க்கல. கடன் இல்லாத சொத்தை நம்ம சேர்க்கிறோம். கடன் இல்லாத சொத்தை சேர்க்கிறோம். நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட் 50 கோடி நம்ம சேர்க்கிறோம். சரிங்களா? சரி, சேர்த்தா பிஸ்கல் லெவிஸ் கிடைச்சிருமா? பிஸ்கல் அப்ப எவ்வளவு தெரியும்? கவர்மெண்ட் 100 கோடி ரூபாய் கடன் வாங்குறது தெரிஞ்சிச்சு. 100 கோடி ரூபாய் கடன் வாங்குறது தெரிஞ்சிச்சு. புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? ஃபார்முலா வச்சு படிச்சோம். புரியுதாமா? ஓகே தானே? இப்ப பிரைமரி டெபிசிட் பார்க்கலாமா? சரிங்களா? பாருங்க, பிரைமரி டெபிசிட் என்ன அப்படின்னா பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்றது என்ன எக்ஸ்பெண்டிச்சர்ப்பா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. வட்டி செலவுன்றது என்ன என்ன செலவு? வட்டி செலவுன்றது என்ன மாதிரி செலவு? வருவாய் செலவா இல்ல மூலதன செலவா? சொல்லுங்கம்மா. உங்களதான் கேட்கிறேன். வட்டி செலவுன்றது எதுல வரும்? மூலதன வருவாயில, மூலதன செலவுல வருமா இல்ல வருவாய் செலவுல வருமா? இந்த கான்செப்ட் கொஞ்சம் லாகா இருக்க மாதிரி இருக்குமா? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனிங்க. நான் திருப்பி சொல்றேன். எத்தனை புரியலான்னு கேளுங்க. சொல்லுங்கம்மா. அவ்வளவுதான் கேட்கிறேம்மா. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சூப்பர்மா. ஏன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கமெண்ட் பண்ணிடுற, மற்றவங்களும் ஏன் அமைதியாவே இருக்கீங்க? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? இந்த வட்டி செலவு வருமா? ஏன் அம்மா கொஞ்சம் பேசுங்கம்மா. ஏமா வேணா கிளாஸ் நான் நாளையோட என் பண்ணிக்கலாமா? கிளாஸ வேணா? ஏன் அம்மா அமைதியாவே இருக்கீங்க? நல்லாவே இல்லை, போர் அடிக்குது. சத்தியம் போர் அடிக்குது. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா எக்ஸாமும் கிளாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா பெய்டு அகாடமியில கூட இந்த டீட்டெயில் நடத்த மாட்டாங்கம்மா. நீங்க வந்து வேணா செக் பண்ணி பாருங்க. நான் பொய் சொல்லல. எக்கனாமிக் ஸ்டார்ஸ் வந்து சில அகாடமி நடத்துவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கீழே இருக்க அகாடமியா இருக்கணும், நிறைய அகாடமிஸ். யாருமே இவ்வளவு டீட்டெயிலா பொறுமையா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டு நடத்த மாட்டாங்க. ஏன்னா சரியா, நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நடத்தினா நீங்க ரிப்ளை பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி கேட்க முடியாது. சொல்லுங்க புரியலையான்னு கேட்க முடியாது. நீங்களா சொன்னாதான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஏன் உங்களுக்கு புரியுதான்னு கேட்கறேன் அப்படின்னா, நான் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கெல்லாம் சில கான்செப்ட் புரியாது. நான் தேடி படிச்சேன். எனக்கெல்லாம் வந்து யூடியூப்ல நடத்துவாங்க. யூடியூப் வீடியோ பார்த்திருக்கேன். அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுதா புரியலையா அப்படிலாம் தேவை. ஏன்னா அவங்க யூடியூப்ல வீடியோ போகணும், வியூஸ் வரும், லைக் வரும், அவ்வளவுதான். அதுதான் பாக்குறாங்க. நான் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா நான் வந்து ஃபேக்கல்ட்டியா மாறிங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். 6 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஆஸ்பிரண்டா இருந்தா வரும்போது எனக்கு வந்து உங்க வழிகள் என்னன்னு தெரியும். உங்க என்ன சந்தேகம் வரும் தெரியும். அதனாலதான் திருப்பி கேட்கிறேன். நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்க கேட்டாதான் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி பாருங்க. பிரைமரி டெபிசிட் முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா, நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலவு. சரிங்களா? வட்டி செலவுன்றது எதுல வரும்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருமா? வட்டி செலவுன்றது எதுல வரும் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரும். ஏன் சார் இதை மைனஸ் பண்றோம் அப்படின்னா, பிஸ்கல் டெபிசிட் என்னப்பா? என்ன சொல்லுங்க, ஃபார்முலா சொல்லுங்க. பிஸ்கல் டெபிசிட் ஃபார்முலா என்னப்பா? நிதி பற்றாக்குறைனா ஃபார்முலா என்ன? நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்ன ஃபார்முலா? நிதி பற்றாக்குறைனா என்ன ஃபார்முலா?
நிதி பற்றாக்குறை என்னமா ஃபார்முலா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் டோட்டல் ரெசிப்ட். இதை எதை சேர்க்கக்கூடாது? எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங். கடன் இல்லாம சேர்க்கும். எக்ஸ்க்ளூடிங் கடன். பாரோயிங் இல்லாம வருவாயை கால்குலேட் பண்ணா அதான் ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தோம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? பட்ஜெட் டெபிசிட் பிளஸ் பாரோயிங். ரெண்டு ஃபார்முலா சொன்னோம். சூப்பர்மா பிளஸ் பாரோயிங். பட்ஜெட் டெபிசிட் பிளஸ் பாரோயிங். சரிங்களா? ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் டோட்டல் ரெசிப்ட் எக்ஸ்க்ளூடிங் என்னது? கடனை மட்டும் ரெசிப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணுறோம். சூப்பர்மா. சரிங்களா? பிளஸ்மா பட்ஜெட் டெபிசிட் பிளஸ் பாரோயிங். சரிங்களா? ஸோ இது பார்த்தோம். இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்ல என்ன மைனஸ் பண்றோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எதுல வரும் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருமா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வட்டி செலவுல வரும். ஏன் அப்படின்னா இந்த வட்டின்றது எதுக்குப்பா கட்டுறோம்? இப்போ 100 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கும்பா. 100 கோடி ரூபாய் மாசம் என்ன பண்றோம் அப்படின்னா 1 கோடி ரூபாய் கடன் கட்டிட்டு இருக்கோம். கடனுக்கு என்ன பண்றோம்? வட்டி கட்டிட்டு இருக்கோம். இது முன்னால இருந்து கட்டிட்டு இருப்போம். ரொம்ப நாளா கட்டிட்டே இருப்போம். ஒரு 15 வருஷமா கட்டிட்டே இருப்போம். சரிங்களா? அந்த விஷயத்தினால இந்த வட்டி கட்டுறத எதுல சேர்க்கக்கூடாது? பற்றாக்குறை சேர்க்கக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க? ஏன்னா இது ரொம்ப வருஷமா கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா 2000 வாங்கின கடனுக்கு 2000 இருந்து 2020 அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம பற்றாக்குறை சேர்க்கவே கூடாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நிதி பற்றாக்குறையில இருந்து என்ன பண்றாங்க? வட்டி செலுத்துறத மைனஸ் பண்றாங்க. அப்பதான் உண்மையிலே எவ்வளவு பற்றாக்குறை இருக்குன்னு தெரியும். ஏன்னா முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா நிதி பற்றாக்குறை ஒரிஜினலா எவ்வளவு எக்ஸாக்டா சொல்லணும். அப்ப அதுல இருந்து நம்ம வட்டி காலகாலமா செலவு பண்றோம்ல. ஸோ ரொம்ப வருஷமா வட்டி செலுத்திட்டு இருக்கோம்ல, அதை மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு முதன்மை பற்றாக்குறை தெரியும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன அப்படின்னா பிரைமரி டெபிசிட் என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலவுகள். ஸோ புரியுதாமா? இந்த 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியமா. 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுதான் திருப்பி சொன்னேன். சரிங்களா? இந்த 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியமா. கொஞ்சம் திருப்பி புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. டவுட் எதாவது கேளுங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? பட்ஜெட்டை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோமா? பட்ஜெட் இந்த சொன்ன கான்செப்ட் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்க சொன்ன கான்செப்ட் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்? பட்ஜெட்டை பத்தி பார்க்க போறோம். பட்ஜெட் முடிச்சு ஃபினான்ஸ் கமிஷன் வருவோம். ஸோ பட்ஜெட் பார்ப்போம். பட்ஜெட் டீட்டெயிலாக உள்ள பார்ப்போம். சரிம்மா, பட்ஜெட் எந்த ஆர்டிகல் நம்ம இருக்கு? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். பட்ஜெட் எந்த ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 112. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆர்டிகல் என்னது? 102 112 ஆர்டிகல் 112 இவிதா 112 112 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட்ன்ற வார்த்தை டேரக்டா சொல்லிக்க மாட்டான். பட்ஜெட்ன்ற வார்த்தை இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. பட்ஜெட்ன்ற வார்த்தை அரசியல் எங்கேயுமே இல்லைம்மா. அரசியலமைப்புல எந்த இடத்துலயுமே என்ன பண்ணல பட்ஜெட்ன்ற வார்த்தை இல்ல. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? டிஃபைன் பண்ணிருக்காங்க. பட்ஜெட்ன்ற வார்த்தை இல்ல, அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தா 112. சரிங்களா? ஸோ ஃபினான்சியல் இயர்னா எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31. இதான் ஒரு ஃபினான்சியல் இயர். சரிங்களா? சரி பாப்போமா. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் டேஸ் கொஸ்டின்மா. எக்ஸாம்ல கேட்டா ஃபர்ஸ்ட் இந்தியால பட்ஜெட் எப்ப தாக்கல் பண்ணாங்கன்னா 1860. நோட் பண்ணிக்க ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்தியால ஃபர்ஸ்ட் எப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா 1860. யாரா? ஜேம்ஸ் வில்சன். இவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி பட்ஜெட் தாக்கல் பண்ண. ஏன்பா? ஒய்ப்பா ஏன் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்? இதே வருஷம் தான் வந்து சேல்ஸ் டாக்ஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. விற்பனை வரின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஏமா டாக்ஸ் எல்லாம் இந்த வருஷம் தான் இந்த இந்தியால வந்து பட்ஜெட்ன்ற விஷயம் ஏமா ஜேம்ஸ் வில்சன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா 1857 ஒரு பெருங்கலகம் நடந்துச்சு. பெருங்கலகத்துல பயங்கரமா சேதம் வந்துச்சுப்பா. அந்த பிரச்சனையை சமாளிக்க இந்தியால பட்ஜெட் போற சூழ்நிலை தள்ளப்பட்டுச்சு. அந்த பட்ஜெட் போட்டு இந்தியால எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருவாய் வருது, அதை பேஸ் பண்ணி போறதுதான்
பட்ஜெட் விஷயத்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி லார்டு கன்னிங் பிரபு ஜேம்ஸ் வில்சன் மூலமா லான்ச் பண்ணிருப்பாரு. ஸோ இது என்ன ப்ரீவியஸ் கொஸ்டினா, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியாவில் யாரு பட்ஜெட் தாக்கல் பண்ணா அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன். ஓகேவா. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, இதுல இந்தியன்ஸ் எப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த பாயிண்ட் இருக்கட்டும். ரெண்டாவது பாயிண்ட் எழுதிங்க, இந்தியன்ஸ் எப்போ பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல எப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1892. ஸோ இந்தியன்ஸ் எப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் இந்திய காலத்துல எப்போ அப்படின்னா 1892. இந்திய சபை சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிருப்பாங்க, மறைமுகம் இந்தியன்ஸ் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணாம்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சொல்ற புரியுதாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா 1860 ஜேம்ஸ் வில்சன் தாக்கல் பண்ணியிருப்பாரு. சரிங்களா. ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றாங்க, இந்தியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணா 1892. சரிங்களா. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணனா ஆர்கே சண்முகம் செட்டி. நோட் பண்ணிங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. சுதந்திர இந்தியாவில் முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி. இவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி சேர்ந்தவர். சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா 1920. ஸோ கவர்னர் லான்ச் பண்ணிருப்பார். ஸோ கவர்னர் 1920 அந்த கவர்னர் மெட்ராஸ் கவர்னர் தான் லான்ச் பண்ணிருப்பார். ஓகேவா. அடுத்தது இங்க அதான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஒரு அடி ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 1860 வருமான வரி கொண்டு வந்தாங்கப்பா. நான் சொன்னேன் வரி கொண்டு வந்திருப்பான்னு சொல்லி சொன்னேன். வருமான வரின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பேன். ஏன்ப்பா வருமான வரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டு டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ். 1857 நடந்த வருவாய் பிரச்சனையை சமாளிக்க தான் இந்த வருமான வரின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. வருமான வரி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1957 ஸோ கிரேட் ரிவால்ட்டோட ப்ராப்ளம்ஸ் பெரிய பிரச்சனையாச்சுமா. ரெவன்யூ ஃபுல்லா அடிமையாயிருச்சு. அங்கேயே டெலிகிராஃப் போய் எல்லாமே அதை மீட்டெடுக்க அதிகமாக காசு தேவைப்பட்டனால வருமான வரின்ற விஷயத்த ஜேம்ஸ் வில்சன் கொண்டு வந்திருப்பார். இது எதுல கொண்டு வந்திருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா. அடுத்தது ரிபப்ளிக் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் யார் தாக்கல் பண்ணா, ஜான் மேத்தை. இவர் எதை ஃபோக்கஸ் பண்ணி பட்ஜெட் தாக்கல் பண்ணா, தொழில்மயமாக்குதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதாம்மா? அடுத்து 1991 எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் தாண்டி பட்ஜெட் ரீஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா மன்மோகன் சிங் என்ன பண்ணிப்பாரு, ஃபர்ஸ்ட் சுதந்திரமான ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிப்பாரு. மன்மோகன் சிங் தாக்கல் பண்ணி 1991. அடுத்தது இந்தியன் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட் மெர்ஜ் பண்ணது எப்ப அப்படின்னா 2017 அருண் ஜேட்லி. ஏன்னா 1924 இதை பிரிச்சிருப்பாங்க. 1924 பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2017 என்ன பண்ணிருப்பாங்க, மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. சரியா. இங்க ஆர்டிகல்ஸ் அதான் கொடுத்துருக்கேன். 112 அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். சரியா. 110 பண மசோதா. சரிப்பா, ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல பண மோசம் யாரு முடிவு பண்ணுவா? ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல பண மோசம் யாரு முடிவு பண்ணுவா? ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல பண மசோதான்னு யார் முடிவு பண்ணுவா? ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல பண மசோதா யார் முடிவு பண்ணுவா? சொல்லுங்கம்மா. நான் பாலிட்டி கிளாஸ் சொன்னேன். ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல பண மசோதா யார் முடிவு பண்ணுவா? ஸ்பீக்கர்மா, சூப்பர்மா. நம்ம கிளாஸ்ல பாலிட்டி கிளாஸ் பார்த்துருக்கோம். சபாநாயகர் தான் என்ன முடிவு பண்ணுவார்னா, ஒரு மசோதா பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதா முடிவு பண்ணும். அதுக்கான ஆர்டிகல் தான் 109. நம்ம இதெல்லாம் பாலிட்டி கிளாஸ்ல பார்த்துருப்போம். பாலிட்டி கிளாஸ் ஒரு 11 வீடியோ போட்டிருப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின், அது பாருங்க. அடுத்தது ஆர்டிகல் 265 என்ன அப்படின்னா, எந்த வரியும் பார்லிமெண்ட்டை தவிர, அதாவது சட்ட அதிகாரத்தை அமைப்பை தவிர யாரும் விதிக்க முடியாது. சரி, இப்ப யாரெல்லாம் வரி போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு இந்தியால? வரி
போடுறதுக்கு லிவி பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னா 3 பேர் தான்ப்பா. ஒன்னு பாராளுமன்றம், 2வது சட்டமன்றம், 3வது வில்லேஜ் பஞ்சாயத்து. நோட் பண்ணிக்கோங்கம்மா. 3வது வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம், அப்புறம் கிராமப்புற பஞ்சாயத்து. இது 3 பேர் மட்டும் தான் வரி போடுறதுக்கு அதிகாரம் இருக்குப்பா. மத்த யாருக்கு வரி போற அதிகாரம் ஆர்டிகல் 265 படி யாரும் வரி விதிக்கவோ வரி வசூலுக்கோ கூடாது. இவங்க 3 பேர் தவிர. இவங்க தான் யாரு? அத்தாரிட்டி பை லா. வரி வசூல் பண்ற அத்தாரிட்டி இவங்க தான். சொல்றது புரியுதாமா? சொல்றது புரியுதாமா? அடுத்தது 113ல இருந்து 117 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்றது அதை ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தேவையில்ல. சரிங்களா? அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட் டைப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அது பார்த்துட்டு நாளைக்கு வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா யூனியன் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட் பார்ப்போம். இன்னைக்கு வந்து இதை முடிச்சுட்டு ஃபினான்ஸ் கமிஷன், டாக்ஸ், ஜிஎஸ்டி பார்ப்போம். சரிங்களா? பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபிஸ்கல் பேலன்ஸ். ஃபிஸ்கல் பேலன்ஸ் நிதிநிலை அடிப்படையில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பட்ஜெட் என்னப்பா? சமநிலை பட்ஜெட்னா சொல்லுங்க. சமநிலை பட்ஜெட். சமநிலை பட்ஜெட். பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்னப்பா? பேலன்ஸ்டு பட்ஜெட் என்னவா இருக்கும்? ஸோ பட்ஜெட்னா என்ன இருக்குமா? வருவாய் இருக்கும், செலவு இருக்குமா? அப்ப ரெண்டுமே சமமா இருந்தா அதான்ப்பா செலவு ஈக்குவல் டு வருமானம். செலவு ஈக்குவல் டு வருவாய். ரெண்டும் சமமா இருந்தாதான் அது பேலன்ஸ்டு பட்ஜெட். அது பேலன்ஸ்டு பட்ஜெட். சரிங்களா? ஸோ அப்ப என்னது? ரெவன்யூ ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் பேலன்ஸ் பட்ஜெட். நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது நாடு இருக்காப்பா? உலகத்துல இது மாதிரி ஏதாவது நாடு இருக்கா? உலகத்துல இந்த மாதிரி ஏதாவது நாடு இருக்கா? ரெண்டுமே சமமா இருக்க மாதிரி உலகத்துல நாடு இருக்கா? சொல்லுங்கம்மா. உலகத்துல ஏதாவது நாடு செலவு வருவாயும் சமமா இருக்க எந்த ஒரு நாடுமே இல்லப்பா. எந்த ஒரு நாடுமே இல்லை. சரிங்களா? அடுத்த 2வது பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா டெபிசிட் பட்ஜெட். பற்றாக்குறை பட்ஜெட். டெபிசிட் பட்ஜெட். பற்றாக்குறைமா இல்லம்மா, எதுவுமே இல்லை. எந்த நாடுமே வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் பட்ஜெட் இல்லை. எந்த நாட்டிலையும் பேலன்ஸ் பட்ஜெட் இல்லை. டெபிசிட் பட்ஜெட். டெபிசிட் பட்ஜெட்னா என்ன அப்படின்னா நல்லா பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் மைனஸ் ரெவன்யூ. இது கூட கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? இந்த பற்றாக்குறையை சமாளிப்பாங்க. ஏன்னா செலவு அதிகமா இருக்கும், வருவாய் கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி இந்த பற்றாக்குறையை சமாளிப்பாங்க. சரிங்களா? டெபிசிட் பட்ஜெட் என்னன்னா இது கூட இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் கூட இருக்கும். செலவு அதிகமா இருக்கும், வருவாய் கம்மியா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்கம்மா. செலவு அதிகமா இருக்கும், வருவாய் கம்மியா இருக்கும். டெபிசிட் பட்ஜெட்னா. ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா டெபிசிட் பட்ஜெட் தான். இந்தியா வந்து இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்தியாவில் எப்போதுமே எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து சர்ப்ளஸ் பட்ஜெட். எப்படின்னா உபரி வரவு செலவு திட்டம். உபரி வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. இது பேரு என்னன்னா இது இந்த மாதிரி இருக்கான இருக்குப்பா. 3 நாட்டுல இருக்கு. குவைத்து. நோட் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். குவைத்து, சவுதி அரேபியா, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, சரியா, ஜெர்மன். இந்த 5 நாட்டுல என்ன இருக்கு? சர்ப்ளஸ் பட்ஜெட் இருக்கு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குமா? செலவு வந்து பார்த்தோன்னா வருவாயோட கம்மியா இருக்கு. வருவாய் வந்து அதிகமா இருக்கு. ரெசிப்ட் அதாவது வந்து பார்த்தோன்னா வருவாய் வந்து அதிகமா இருக்கு. ரெசிப்ட் வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கு. செலவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சர்ப்ளஸ் பட்ஜெட் அதாவது தேவைக்கேற்ற அதிகமா செலவு இருக்கு. அதாவது பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம் 100 கோடி ரூபா செலவுனா எங்க இருக்கு? இங்க என்ன இருக்கு? 200 கோடி ரூபா இருக்கு. 100 கோடி அதிகமா இருக்கு. செலவுக்கு போக மீதி அதிகமாவே காசு இருக்குன்னு சொல்றாங்க. இதான் வந்து பார்த்தா என்ன பட்ஜெட்? சர்ப்ளஸ் பட்ஜெட். ஸோ
ஸோ நம்ம இந்தியாவில் ஏதாவது ஸ்டேட்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் இருந்துச்சானா இருந்துச்சுப்பா. ஒரே ஒரு வருஷம் இருந்துச்சு. எந்த வருஷம்? 2014 தெலுங்கானால. நோட் பண்ணிக்க ப்ரீவியஸ் கொஸ்டின். 2014 தெலுங்கானால ஒரே ஒரு வாட்டி சர்ப்ளஸ் பட்ஜெட் இருந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தா தெலுங்கானா தனி ஸ்டேட்டா பிரிச்சப்போ அளவுக்கு அதிகமாக காசு இருந்துச்சு. செலவுக்கு போக மீதி அதிகமாக காசு இருந்துச்சு. தெலுங்கானால ஃபர்ஸ்ட் 2014 சர்ப்ளஸ் பட்ஜெட் இருந்துச்சு. பாப்பமா அடுத்து பாப்பமா அடுத்து பாப்பமாமா அடுத்து பாப்பமா புரியுதாம்மா? இதெல்லாம் புரியுதாம்மா? கிளியரா புரியுதாம்மா? பிசிக்கல் பேலன்ஸ் படி 3 பட்ஜெட் பிரிச்சிட்டோமா? 3 பட்ஜெட் பிரிச்சிட்டோம். சரிங்களா? சரி, அடுத்தது 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 வேற டைப்ஸ் பிரசன்டேஷன் ஸ்டைல்ல பிரசன்ட் பண்றாங்க, அது பேஸ் பண்ணி பார்ப்போம். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்னா இப்போ எக்ஸாம்பிள் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் விஷயத்தை கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர்ல வந்து எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு செலவாயிருச்சு, எவ்வளவு வருவாய் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம எவ்வளவு பற்றாக்குறை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு டெபிசிட்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த டெபிசிட்டை ஜீரோ ஆக்கிட்டு ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க, லாஸ்ட் இயர்ல எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு வருவாய் வச்சு, எவ்வளவு பற்றாக்குறை அதெல்லாம் பார்க்காம அந்த பற்றாக்குறை ஜீரோ ஆக்கிட்டு கடன் வாங்கி ஜீரோ ஆக்கிட்டு ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க? ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது என்னன்னா ஃபண்ட் பேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அது பேஸ் பண்ணி செலவு இருக்கணும். அந்த வருஷம் எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1987 88 யூஎஸ்ஏல கொண்டு வந்தாங்கம்மா. இது எந்த கான்செப்ட்னா யூஎஸ்ஏல. ஆனா நடைமுறையில இது பிராக்டிகலா நாட் பாசிபிள்மா. பிராக்டிகலா இது நாட் பாசிபிள். எந்த நாட்டிலையும் இது ஃபாலோ பண்றதில்ல. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்ல விஷயத்த ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யூஎஸ்ல கண்டுபிடிச்சாங்க. அது 1987 88 கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் பிராக்டிகலா ஒத்து வரல. எந்த நாட்டிலையும் ஒத்து வரல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கடன் என்ன பண்ணும்? ஜீரோ கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால வந்து அது செட் ஆகல. சரி, அடுத்து அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட் என்னன்னா பாருங்க, அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட். ஸோ போன வருஷம் லாஸ்ட் இயர் அவுட்புட் இருக்குல்ல, அவுட்புட் எந்தெந்த செக்டர்லாம் டெவலப் ஆயிருக்கு, எந்தெந்த செக்டர்லாம் டெவலப் ஆயிருக்கு, எந்தெந்த செக்டர் டெவலப் ஆகல, இந்த டேட்டா பேஸ் பண்ணி என்ன பண்ணா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. லாஸ்ட் இயர் கடந்த வருஷம் அவுட்புட் எந்த செக்டர் டெவலப் ஆயிருக்கு, எந்த செக்டர் டெவலப் ஆகல, எந்த செக்டர் அதிகமாக காசு தேவைப்படுது, எந்த செக்டர் கம்மியாக இருக்குது, இந்த அவுட்கம் பேஸ் பண்ணி என்ன பண்ணா பட்ஜெட் தாக்கல் பண்ணா இது அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்மா. போன வருஷம் ரிசல்ட், லாஸ்ட் இயர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அவுட்கம் பேஸ் பண்ணி ரிசல்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணா அது அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட். அடுத்தது ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்னா உமன் வெல்ஃபேர் காண்டி உமன் பேஸ் பண்ணி தாக்கல் பண்ணா ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட். சரிங்களா? ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட். சரி, இந்தியாவில் தாக்கல் பண்ணிருக்காங்கம்மா. ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட் வந்து பார்த்தா இந்தியாவில் நிறைய வழி தாக்கல் பண்ணிருக்காங்க. புரியுதாம்மா? புரியுதா? புரியுதா? சார் பட்ஜெட்ல எப்படி சார் தாக்கல் பண்றாங்க? இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமா. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமா. எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, 2 ஸ்டைல் கண்டிப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிப்பாங்கம்மா. யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அவங்களும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணுவாங்க. சரி, பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பிரசன்ட் பண்ணும்? பட்ஜெட்டை யார் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணும்? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிச்சு யார்கிட்ட கொடுப்பாங்க? பிரசிடென்ட்டை காட்டுவோம். இந்த மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணிருக்கோம், ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. யார் பிரசன்ட் பண்ணுவா? பார்லிமெண்ட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா பிரசன்ட் பண்ணுவார். சரியா? அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அப்ரூவல் நடக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் யார் பண்ணுவாங்கன்னா சிஏஜி பண்ணுவார்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டை யார் ஆடிட் பண்ணுவா அப்படின்னா சிஏஜி பண்ணுவாங்க. இந்த 6 ஸ்டேஜாமா. இது எக்ஸாம்பிள் குரோனாலஜி கார்டில் கொடுத்து கூட எக்ஸாம்ல கேட்கலாம். குரோனாலஜி கார்டு கொடுத்து கூட எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அப்புறம் பிரசன்டேஷன் பண்ணணும், அதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், அப்புறம் அப்ரூவல் பண்ணணும், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அப்புறம் ஆடிட் பார்க்கணும். இதுதான் பட்ஜெட்டோட ஸ்டெப்ஸ். ஓகேவா? இங்கே அதான் கொடுத்தேன். மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுவார், பிரசன்ட் பண்ணுவார் லோக்சபால பிப்ரவரி 1ஆம் தேதி. ஸோ அதுக்கப்புறம் 14 மணி நேரம் என்ன நடக்கும்? டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஸோ ஏப்ரல் மாதம்
பட்ஜெட் தாக்கல் பண்றான்னா பிப்ரவரி மாசமே முன்னாடி என்ன பண்ண டோக்கன் அட்வான்ஸ் 1/6 வாங்கி வச்சிருப்பாங்க. மொத்த பட்ஜெட்ல 1/6 வாங்கி வச்சிருப்பாங்க. அதை ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் சொல்லுவாங்க. டோக்கன் கட் மோஷன் சொல்லுவாங்க. அதாவது மொத்த பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா 1/6 அமௌண்ட்டை பிப்ரவரி மாசமே வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 2 மாசம் செலவு இருக்குல்ல, அதுக்காண்டி வாங்கி வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அமுச்சுட்டு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணுவா, சிஏஜி அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் கரெக்டாக செலவு பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாங்க. சரிங்களா, இவ்வளோதான் விஷயம். ஸ்டேஜஸ் இவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்க போறோம். சரிங்களா, பட்ஜெட் முடிஞ்சு அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபினான்ஸ் கமிஷன் முடிச்சுட்டு ஜிஎஸ்டி பார்ப்போம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம்னா என்னப்பா, நிதி ஆணையம்னா என்ன, ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நிதி ஆணையம்ப்பா. இது சொல்ற ஆர்டிகல் 280பா. சரிப்பா, இது கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா சொல்லுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் a கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி? ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்ல நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா சொல்லுங்கம்மா. ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? ஏன் அமைதியாவே இருக்கீங்க? ஏமா கிளாஸ் போர் அடிக்குதா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏமா போர் அடிக்குதா? வேணா என் பண்ணிக்கலாமா? நீங்க சொல்லுங்க, என் பண்றதா என் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கும் வேலை இருக்கு, நானும் போய் பாக்குறேன். அமைதியாவே இருந்தனால ஏன்னா இதெல்லாம் பாலிட்டி கிளாஸ் கத்தி கத்தி சொல்லி கத்தி தொண்டது போட மிச்சம். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பாடி? ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பாடி? ஒரே ஒரு ஆள் பேசுறாரு, 2 பேர் பேசுறீங்க, மற்றவங்களும் அமைதியாவே இருக்கீங்க. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பாடி? கான்ஸ்டியூஷனல் பாடியா, ஸ்டாச்சுரி பாடியா இல்ல நான் ஸ்டாச்சுரி பாடியா? பாருங்க. ஸோ ஆர்டிகல் 280 ஆர்டிகல் 280 சொன்னேன். இது ஒரு ஆர்டிகல். ஸோ கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஸோ ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. சரிங்களா, நான் சொன்னேன் ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா அது என்ன அமைப்பு? ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா என்னப்பா? ஒரு சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா அது என்ன அமைப்பு? சூப்பர்மா, 2 பேர் சொல்றீங்க. சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா அது என்ன அமைப்பு? சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா அது என்ன அமைப்பு? இப்போ சட்டம் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனா அது என்ன அமைப்புவா? ஸ்டாச்சுரி பாடி, சட்டமேற்று அமைப்பு. சூப்பர்மா, ஸ்டாச்சுரி பாடி, சட்டமேற்று அமைப்பு, ஸ்டாச்சுரி பாடி. நம்ம இதெல்லாம் பார்த்தோம் பாலிட்டி கிளாஸ்ல நடத்தும் போது நான் சொன்னேன். சரிங்களா, சரிம்மா. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 250 கீழே உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஸோ ஒவ்வொரு 5 வருஷம் உருவாக்கும். இந்த 5 வருஷம் பிக்சடா இல்ல நாட் பிக்சடா? இந்த 5 வருஷம் கட்டாயமா இல்ல நான் கட்டாயமா? பிக்சடா நாட் பிக்சடா? ஸ்ரீ சூப்பர்மா, சூப்பர்மா. வாங்க ஈவிதா, சூப்பர்மா. இந்த 5 வருஷம் பிக்சடா நாட் பிக்சடா? இந்த 5 வருஷம் பிக்சடா நாட் பிக்சடா? இந்த 5 வருஷம் பிக்சடா இல்ல நாட் பிக்சடா? கட்டாயமா 5 வருஷம் இருப்பாங்களா இல்ல வந்து அதுக்கு முன்னாடி தூக்கிடுவாங்களா? பிக்சடா, பிக்சட், சூப்பர். பிக்சட், நாட் பிக்சட், நாட் பிக்சட். பிக்சட்னா ஏன் காரணம், நாட் பிக்சட்னா ஏன் காரணம்? ஏன் பிக்சட்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா என்ன காரணம், நாட் பிக்சட்னா என்ன காரணம் சொல்லுங்க. மற்றவங்களும் கொஞ்சம் சொல்லலாம். ஃபிக்ஸ் பண்ணா என்ன காரணம், நாட் பிக்சட் என்ன காரணம்? நாட் பிக்சட்மா, இது வந்து பார்த்தோன்னா நாட் பிக்சட். நாட் பிக்சட்னா இது வந்து நாட் ஏ பெர்மனன்ட் பாடி, நாட் ஏ பெர்மனன்ட் பாடி. ஏன், ஒய் அப்படின்னா ஏன் பெர்மனன்ட் பாடி இல்லை அப்படின்னா 5 வருஷம்ன்ற கட்டாயம் இல்லை. இந்த 5 வருஷத்தை 4 வருஷம் ஆக்கலாம், 3 வருஷம் ஆக்கலாம், 2 வருஷம் ஆக்கலாம், 1 வருஷம் ஆக்கலாம், இல்ல 6 மாசம் கூட ஆக்கலாம். இல்ல இது பிக்சர் கிடையாது. இந்த 5 வருஷத்தை என்ன பண்ணலாம், 6 வருஷம் ஆக்கலாம், 7 வருஷம் ஆக்கலாம்,
இது பிக்சர் கிடையாது. பிரசிடென்ட் நினைச்சா ஃபினான்ஸ் கமிஷன் உடனே கலைச்சிட முடியும். பிரசிடென்ட் நினைச்சா ஃபினான்ஸ் கமிஷன் ஒரே நிமிஷத்தை கலைச்சிட முடியும். அதே மாதிரி பிரசிடென்ட் நினைச்சா அது ஒரு வருஷம் கூட்டவும் முடியும். அதனால இது பிக்சட் பாடி கிடையாது, இது பெர்மனன்ட் பாடி கிடையாது. பிரசிடென்ட் நினைச்சா அதுக்கு முன்னாடியே கலைக்கலாம் சரியா, முன்னாடியே கலைக்கலாம். இல்லைன்னா அதை கூடவும் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வேலை மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதியை பிரிச்சு கொடுக்குறதே வேலை. மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நிதியை பிரிச்சு கொடுக்குறதா இவங்க வேலை. இதுக்கு பேர் ஹரிசாண்டல் வெர்டிகல் சொல்லுவாங்க, வெர்டிகல் பேலன்ஸ் சொல்லுவாங்க, வெர்டிகல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. பின்னாடி தமிழ்ல இருக்குமா, தமிழ்ல இருக்கு. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதியை பிரிச்சு கொடுக்குறதா இவங்க வேலை, ஃபர்ஸ்ட் வேலை. அடுத்தது இங்க பாருங்க, தமிழ்ல இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 1280 கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சரிங்களா. மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு என்ன பண்ண நிதியை பரிந்துரைக்கிறதா இவங்க வேலை, நிதியை பிரிச்சு கொடுத்தா இவங்க வேலை, நிதியை பிரிச்சு கொடுத்தா வேலை சரிங்களா. மத்திய அரசுக்கும் மாநில அரசு நிதியை பிரிச்சு கொடுத்தா வேலை. அதுக்கப்புறம் மானியம் கொடுப்பாங்கப்பா, மானியம் கொடுப்பாங்க சரிங்களா. யாருக்குன்னா மாநிலத்துக்கு மானியம் கொடுப்பாங்க சரிங்களா. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கு அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் மானியம் கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸும் கரெக்டா நிதி பிரிக்கிறோமா, அந்த நிதி சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா யார் சமாளிப்பா, ஃபினான்ஸ் கமிஷன் சமாளிப்பாங்க சரிங்களா. இந்த 6 விஷயம் பார்ப்பாங்க. தமிழ் இங்க கொடுத்துருக்கேன். என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு நிதியை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஏழை மாநிலங்களுக்கு, அதாவது வந்து பார்த்தோம்னா கஷ்டப்படுற மாநிலங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க. நிதி ஒழுங்குமுறை இதெல்லாம் யார் பண்ணுவா, ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணுவாங்க சரிங்களா. ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 கீழே யார் உருவாக்கும்னா பிரசிடென்ட் தான் உருவாக்குவாரு. ஒவ்வொரு 5 வருஷம் உருவாக்குவாரு. இவங்க வேலை என்ன அப்படின்னா வரியை வந்து பார்த்தோம்னா பகிர்ந்தளிப்பாங்க. யாருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். டாக்ஸ் டெவல்யூஷனானது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன பண்ணுவாங்க, வரியை பகிர்ந்தளிப்பாங்க. அப்புறம் மானியம் கொடுப்பாங்க, ஸ்டேட்ஸுக்கு மானியம் கொடுப்பாங்க. அப்ப நிதி ஒழுங்குமுறை இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க சரிங்களா. சரி, இந்த இந்தியாவில ஃபாலோ பண்ற ஃபினான்ஸ் கமிஷன் எதோட அப்படின்னா பிரிட்டிஷோடதுப்பா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. இந்தியாவில ஃபாலோ பண்ற ஃபினான்ஸ் கமிஷன் எதோடது அப்படின்னா பிரிட்டிஷோடதுப்பா. பிரிட்டிஷோட ஃபினான்ஸ் கமிஷன் தான் நம்ம டேரக்டா நம்ம எப்படியே ஃபாலோ பண்றோம். எதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்திய அரசட்டம் 1035, இந்திய அரசு 1035ல ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிருக்கோம். நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்மா, ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்தது ஆர்டிகல் 280ன்னா ஒவ்வொரு 5 வருஷமும் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ஃபினான்ஸ் கமிஷன் போடுவாரு. அது 5 வருஷம் கூட்டவும் செய்யலாம், கழிக்கவும் செய்யலாம். அது என்ன சொல்லிப்பாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட காம்போசிஷன், எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க டியூட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் 281 என்னன்னா இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். என்ன அப்படின்னா ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும், பிரசிடென்ட்டை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ ரிப்போர்ட் வந்து பார்த்தா பிரசிடென்ட் ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணா அவங்க ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தா யார்கிட்ட சப்மிட் பண்ணி ஆகும், பிரசிடென்ட் சப்மிட் பண்ணி ஆகும் சரிங்களா. ஸோ பார்லிமெண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரிங்களா. 281 படி இங்க அதான் தமிழ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ நீ ஃபினான்ஸ் கமிஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் இங்க தமிழ்ல கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னா நிதி கூட்டாட்சிப்பா. நிதி கூட்டாட்சி என்ன பண்ணுது அப்படின்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிதியை சமமா பகிர்ந்தளிக்குது. சமமா என்ன பண்ணுது, பகிர்ந்தளிக்குது சரிங்களா. மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு என்ன பண்ணுது, போதுமா நிதியை 2 பேரும் சமமா பகிர்ந்தளிக்குது. அடுத்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா டாக்ஸையும் என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணி மாநிலத்துக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் பிரிச்சு கொடுக்குது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மானியம் கோரிக்கை மாநிலங்களுக்கு மானியமும் கொடுக்குது, கிராண்ட்ஸ் கொடுக்குது, மானியமும் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே யார் பண்றா, ஃபினான்ஸ் கமிஷன் பண்றாங்க சரிங்களா. இங்க அதான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. சரி, இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க, இதோட காம்போசிஷன் அதான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க பார்ப்போமா. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு என்ன பண்றாங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா ஸோ மத்திய அரசுக்கு 58%, மாநில அரசுக்கு 42%. நோட் பண்ணிக்கங்க, இதான் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மத்திய அரசுக்கு 52%, 58%, மாநில அரசுக்கு 42%. சரியா, மத்திய அரசுக்கு 58%, மாநில அரசுக்கு 42%. அதே மாதிரி ஹரிசாண்டல் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன பண்றாங்க, நிதியை பிரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது மானியம் கோரிக்கை சொல்ற மாநிலம் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 275 படி என்ன பண்ணுவாங்கன்னா மானியமா சில மானியம் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ லோக்கல் பாடிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டு கொடுப்பாங்க, லோக்கல் பாடிஸும் ஃபண்டு கொடுப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி டிசாஸ்டர் ரீஃபார்ம்ஸ் ஏதாவது பண்ணணும் பிரசிடென்ட் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டு ஒதுக்குவாங்க. இது 5 வேலை யாரு பண்ணுவா, ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணுவாங்க. தமிழ்ல பின்னாடி கொடுத்துருக்கேன், பயப்பட வேணாம். ஸோ தமிழ் என்னன்னா செங்குத்து வளர்ச்சி, அதாவது பார்த்தோன்னா சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஷேரை பிரிச்சு கொடுப்பாங்க. சென்டருக்கு எவ்வளோ 58%, ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 42%. அடுத்து
கிடைமட்ட வளர்ச்சி மாநிலங்களுக்கு இடையே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் சமமா பிரிச்சு கொடுப்பாங்க அந்த கிரிட்டீரியா பேஸ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரிவின் 270 கீழே என்ன பண்ணுவாங்கன்னா உதவி மானியங்கள் யாருக்கு, நார்த் ஸ்டேட்ஸுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு என்ன பண்ண மானியம் கொடுப்பாங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபண்டு கொடுப்பாங்க. சரி, இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கொடுக்க முன்னாடி அந்த காம்போசிஷன் பார்த்தோம். 15th ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம காம்போசிஷன் பார்த்தோம், யார் யார் இருக்கா. சரியா, ஒரு தலைவர், ஒரு நிமிஷம், ஆடியோ கிளியர் தான். ஓகே, பாருங்க, சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ், சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ், சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். அதாவது பார்த்தோன்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்மா, 4 உறுப்பினர். சரியா, இதுல சேர்மன் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, சேர்மனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எழுதிக்கிங்க, சேர்மனுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கணும். ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கணும். இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ். மேக்ஸிமம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா போடுவாங்க. இல்லைன்னா பப்ளிக் சர்வீஸ்ல பொது விவகாரத்துல ஒரு வல்லுநராக இருப்பார்ல அவர் தான் போடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா மேக்ஸிமம் இருப்பாங்க. இல்லைன்னா யார் இருப்பா, பொதுத்துறையில ஒரு வல்லுநராக இருப்பார்ல அவர் தான் போடுவாங்க, சேர்மனா போடுவாங்க. சரிங்களா, அடுத்தது மெம்பர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மெம்பர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷனா மொத்தம் 4 பேரா. அதுல ஒரு ஆளு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி பெற்றுக்கணுமா. ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பார். அந்த குவாலிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணிடணும். ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜில் ஒரு ஆளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜில் ஒரு ஆளை வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜில் அந்த குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இல்லையா ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு ஈக்குவலா ஒரு கேட்டகரி ஒருத்தர் இருப்பார்ல அவர் எடுத்திருப்பாங்க. 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்னு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் மெம்பர், ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாரு. இல்லைன்னா வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா வந்து குவாலிஃபிகேஷனா இருக்க மெம்பரா இருக்கும். புரியுதாமா, ஃபர்ஸ்ட் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் மெம்பரா இருக்கலாம். இல்லையா என்ன பண்ணலாம், ஹைகோர்ட் ஜட்ஜா என்ன குவாலிஃபிகேஷன் அந்த தகுதி பெற்றலாம். ஒரு ஆள் இது வந்து ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள் எடுப்பாங்க. அடுத்து இன்னொரு ஆள் வந்து பார்த்தோன்னா நிதி விவகாரங்கள்ல ஃபினான்ஷியல் மேட்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் எடுப்பாங்க. ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மற்றும் ஆளுமையில அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் இருப்பார், அதை ஒரு ஆள் எடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அதாவது நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மற்றும் நிர்வாகத்துல ஒரு ஆள் எக்ஸ்பர்ட் வல்லுநர் இருப்பார், அவர்ல இருந்து ஒரு ஆள் எடுப்பாங்க. அடுத்தது பொருளாதாரத்துல ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள ஆள், ஸ்பெஷல் நாலேஜ் இன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள ஆளா எடுப்பாங்க. அதாவது பொருளாதாரத்தை எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களே அவங்கள மாதிரி ஒரு ஆளை எடுப்பாங்க. அடுத்தது அரசாங்க கணக்கு வழக்கு பார்க்குற ஒரு ஆள் எடுப்பாங்க, ஸ்பெஷல் நாலேஜ் இன் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். இப்போ அரசாங்கத்துல அக்கௌண்ட் பார்த்துருப்பார்ல அந்த மாதிரி சிஏஜில அசிஸ்டன்ட் வேலை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்திருப்பாங்க. எழுதிங்க, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்டோட அக்கௌண்ட்டையும் அதை ஆடிட் பண்ண ஒரு சிறந்த நாலேஜ் உள்ள ஃபினான்ஸ் ஆடிட் ஃபினான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்டோட அக்கௌண்ட் ஆடிட் பண்ணி ஃபினான்ஸ் பண்ற ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணிப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும். இல்லைன்னா வந்து என்ன இருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி பெற்றுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு ஆள் ஃபினான்ஷியல் மேன் சம்மந்தப்பட்டவராக இருக்கும், ஒரு ஆள் எக்கனாமிக் சம்மந்தப்பட்டாலும், ஒரு ஆள் வந்து கவர்மெண்டோட கணக்கு வழக்கு பார்க்கல எக்ஸ்பர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி 4 பேரை 4 விதமா எடுத்திருப்பாங்க. சரிங்களா, 4 விதமா எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து இப்ப இருக்க காம்போசிஷன். இப்ப யாரெல்லாம் இருக்கு அப்படின்னா பார்ப்போமா. 15 ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. 15 ஃபினான்ஸ் கமிஷன்ல என்கே சிங் தான் தலைவர். இவர் வந்து பார்த்தோன்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க கூட முக்கியமான மெம்பர்னா அஜய் நாராயண். இவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மெம்பர், முக்கியமான மெம்பரு. அப்புறம் ரமேஷ் சந்த், நம்ம எக்கனாமிக்ஸ் புக் போட்டிருப்பார்ல, யூபிஎஸ்சி படிக்கணும் தெரிஞ்சிருக்கும், ரமேஷ் சந்த் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அனோப் சிங். அடுத்து வந்து பார்த்தோன்னா அசோக் லகாரி.
இவங்க 4 பேர் தான் மெம்பர். நோட் பண்ணிக்கமா. அந்த மெம்பர்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அஜய் நாராயண் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் எக்கனாமிஸ்ட். சரிங்களா? இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா என்னது எதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தவங்க. அனுப் சிங்கும் அசோக் லகாரியும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆளுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பேர் எடுத்துருக்காங்க என்கிங்ஸ் தலைமையில. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா பாருங்க, 42% ஸ்டேட்டுக்கு பாருங்க, அடுத்தது 58% சென்ட்ரல்னு சொல்லி பிரிச்சாங்க. இப்ப இருக்கு. இனிஷியலா அது எப்படி இருந்துச்சுன்னா 41% ஸ்டேட்டுக்கும் 1% ஜம்மு காஷ்மீருக்கு இருந்துச்சு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் அப்ப தனியா இருந்துச்சுல, ஆர்டிகல் 370 தனியா இருந்துச்சு. அப்ப அதனால பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமா 42% மாத்திட்டாங்க. இப்போ 42% ஸ்டேட்டுக்கு, 52% இது சென்டருக்கு. இது இப்ப கரண்டா ஃபாலோ பண்றது. இந்த 42% முன்னாடி சொல்றோம்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா 41% ஸ்டேட்டுக்கும் 1% வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து இதுல கிரைட்டீரியா, இதுதான் ரொம்ப முக்கியம். குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்மா. கிரைட்டீரியா, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் 2011 பாப்புலேஷன் அது 15%, அதை பேஸ் பண்ணி 15% நிதி ஒதுக்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அடுத்து இன்கம், பெர் கேபிட்டல் இன்கம் எந்த மாநிலம் அதிகமாக இருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க 40% நிதி ஒதுக்குறாங்க. அப்புறம் ஏரியா வந்து 15%, அதை பேஸ் பண்ணி ஒதுங்க. முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கவர் அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன மாத்துறாங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி மாத்திட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதான் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதான் குரூப் 1ல கேட்டது. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி. ஃபாரஸ்ட் கவர்ன்றது என்ன பண்ணா காடுகள் பகுதின்றத காடுகள் மற்றும் அது சுற்றியுள்ள சூழியல் சொல்லி மாத்திட்டாங்க. காடுகள் மற்றும் அது சுற்றியுள்ள சூழியல் சொல்லி மாத்திராங்க. எக்காலஜி சூழியல். சரியா? அது 10%. இப்போ டெமோக்ராட்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா 12.5%. இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துங்க, வரி மற்றும் நிதி முயற்சி. அது வந்து பார்த்தோன்னா 2.5%. அது 2.5%. டாக்ஸ் அண்ட் பிஸ்கல் டெபிசிட். இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி ஒதுக்குறாங்க. 2010-11 எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அது பேஸ் பண்ணி 11%. அதுக்கு ஒரு இன்கம் அது பேஸ் பண்ணி 40%. அதுக்கு ஒரு ஏரியா எவ்வளவு சுற்றுச்சூழல் இருக்கு, எவ்வளவு ஏரியா இருக்கு, பரப்பளவு எவ்வளவு இருக்கு 15%. ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்கு 10%. அப்புறம் டெமோக்ராட்டிக் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு யூத் இருக்காங்க, யூத் மூலம் எவ்வளவு இன்கம் வருது அதுல இருந்து 2.5%. சரியா? ஸோ அப்புறம் டாக்ஸ் யாரெல்லாம் எந்த மாதிரி டாக்ஸ் ஒழுங்கு கட்டுது, எது நிதி பற்ற ஒரு கம்மியா இருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண 2.5% ஒதுக்குறாங்க. இதபடி எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா நிதி ஒதுக்குறாங்கன்னா அப்சல்யூட்லி எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கும், எந்த ஸ்டேட்டுக்கு நிதி அதிகமாக ஒதுக்குவாங்க, ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டா இருக்கும், லாஸ்ட் எந்த ஸ்டேட்டா இருக்கும். கர்நாடகாக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க இது தெரிஞ்சா போதும். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கும், எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா நிதி ஒதுக்குவாங்க, எந்த ஸ்டேட்டுக்கு அதிக நிதியை ஒதுக்குவாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு நிதி அதிகம் ஒதுக்குவாங்க? சூப்பர்மா அமிர்தா. ஊபி தான் வந்து எப்பவுமே ஊபி தான் என்ன பண்ணுவாங்க அதிகமாக ஒதுக்குவாங்க. 17.9%. 17.97%. நோட் பண்ணிக்க, இதெல்லாம் டேட்டாமா கேட்க வாய்ப்பு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா. லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோவா 0.386%. சரியா? தமிழ்நாடு எவ்வளவு பர்சன்டேஜ்னா 4.079. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூபி, ரெண்டாவது பீகார். அது வேணா பீகார் ரெண்டாவது 10.05%. ஏன்ப்பா இவங்களுக்கு அதிகம் பர்சன்டேஜ் வருது அப்படின்னா இந்த 2 விஷயம் தான், பாப்புலேஷன் அப்புறம் ஏரியா. இந்த 2 விஷயத்துலதான் யூபிக்கும் லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோவாமா, சிக்கிம் கிடையாது, கோவா. சரியா? பாப்புலேஷன் அண்ட் ஏரியா அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது அவங்களுக்கு அதிகமான வந்து பார்த்தா நிதி ஒதுக்குறாங்க. ரீசெண்டா பிடிஆர் கூட சொல்லியிருப்பார்ல, நீங்க வறுமையில இருக்க வறுமையில 10 வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்பதான் நீ டெவலப் ஆவீங்க, எங்கள்கிட்ட நிதி வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க, 10 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்பதான் அவங்க டெவலப் ஆகும், அப்ப கொடுத்த நிதினா என்ன ஆகுது? சூப்பரா கேட்டிருப்பாருப்பா. ரீசெண்டா நோட் பண்ணிக்கலாம், பிடி தியாகராஜன் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போயிட்டு வந்துருப்பார்ல, அப்ப அவர் சொன்ன கருத்து வந்து பார்த்தோன்னா உலகத்து இந்தியாவே திரும்பி பார்த்துச்சுப்பா. வறுமை மாநிலம் சொல்றீங்க, எப்பதான் அந்த வறுமை மாநிலம் டெவலப் ஆகும்? ஏன்னா 10 வருஷமா எங்கள்கிட்ட அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் கொடுத்து பீகாருக்கு யூபி கொடுக்குறேன், அப்ப அந்த ஃபண்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ரீசெண்டா பிடிஆர் பேசியிருப்பாரு. அது உலக அளவுல இந்தியாவில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு ரொம்ப பிரபலமாச்சு. அப்போ ரொம்ப ஸ்டாலின்ல பீக்ல போயிட்டாரு. அந்த சாங் எல்லாம் போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். சரிப்பா, இப்போ
16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிக்காங்கன்றத பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா 42% வந்து பார்த்தோன்னா மத்திய மாநிலத்துக்கு வெர்டிகல் டெவல்யூஷன், அதாவது வந்து பார்த்தோன்னா செங்குத்து பகிர்மான்னு சொல்லுவாங்க. கிடைமட்ட பகிர்மம் மாநிலக்கிடையே வந்து பார்த்தோன்னா 35%. 35% என்ன பண்றாங்க அப்படின்னா மாநிலத்துக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா மானியமா எவ்வளவு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா 15%. இதுக்கான ஆர்டிகல் தான் என்னது 275(1). சரியா? அப்புறம் 8% நிதி கட்டுப்பாடு. எப்போவாது ஃபினான்சியல் கிரைசிஸ், ஏதாவது டிசாஸ்டர், ஏதாவது புயல், ஏதாவது வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த 8% யூஸ் பண்ணி டேக்கிள் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான மேப்மா, கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மேப். இந்த மேப்லாம் கிடைக்காது. நம்ம இது வந்து பாலிசி நோட்ல எடுத்தது மேப்மா. இப்போ பாலிசி நோட்ல எடுத்த மேப் கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. அபிஷியல் டாக்குமெண்ட் எடுத்த இது நோட் பண்ணிக்கங்க. 42% என்னது மத்திய அரசுக்கும் மாநில பிரிச்சு போக ஸ்டேட்ஸ்க்கு வருது. அடுத்து 35% என்ன பண்றாங்க மாநிலத்துக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து 15% என்ன பண்றாங்க மானியம். 8% வந்து பார்த்தோன்னா பிஸ்கல் ரோட் மேப், நிதி கட்டுப்பாடு. கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கோமா. நான் ஸ்லைடு வந்து குரூப்ல போட்டுறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ பார்ப்போம் 16th ஃபினான்ஸ் கமிஷன். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 2024-23 உருவாக்குனாங்க. இப்போ 2026-31க்கான நிதி ஆணையத்துக்கு இதுதான் பதிவு செய்யுது. யார் அப்படின்னா அரவிந்த் பிரகாரியா. ஸோ ஃபார்மர் நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன். சரிங்களா? 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன். இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு புதுசா ஒரு விஷயத்தை எடுத்துக்காருப்பா. என்ன விஷயம் எடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பசுமை நிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது கொடுக்கணும், ஏன்னா பசுமை நிதி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அப்போ கிரீன் ஃபினான்ஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணா அதிகம் மரம் நடுறதுக்கு, அதிகமா வந்து பார்த்தா டிசாஸ்டர் ரிலேட்டடா, அதாவது வந்து பார்த்தா டிசாஸ்டர் ஏகென்ஸ்டா ஏதாவது விஷயம் பண்றதுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்து கொண்டு வந்தாங்களே பசு மரத்தை வந்து பார்த்தா ஃபுல்லான சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை, கவிமிகு சென்னைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பசுமை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்கீம்ஸ்ல கொண்டு தமிழ்நாடு கொண்டு. அதே மாதிரி இந்தியா லெவலில் வந்து பார்த்தோன்னா பசுமை நீதி கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்லயும் மரங்கள் அதிகமாக வளர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஃபேக்டர்ஸ் அதிகமாக உருவாக்கணும். சரியா? அந்த மாதிரி விஷயம் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இது கொடுத்தாங்க, நோட் பண்ணிக்கப்பா. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபினான்சிங். அப்படின்னா என்னன்னா சப்போஸ் பேரிடர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படும். அதான் பேரிடர் அபாய நிதி அப்படின்ற நிதியை உருவாக்கி இருப்பாங்க. அடுத்தது ஈக்குவாலிட்டி அமாங் ஸ்டேட்ஸ் பை ப்ரொமோட்டிங் ரீஃபார்ம்ஸ், அதாவது ஒரு சீர்திருத்தம் உருவாக்கணும் அப்படின்னா எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி உருவாக்கணும். ஒரு நார்த்ல மட்டும் சீர்திருத்தம் பண்ணக்கூடாது, சவுத்ல மாதிரி எல்லா இந்தியா மொத்தமா என்ன பண்ணும் சீர்திருத்தம் உருவாக்கணும். அது சமத்துவமா இருக்கணும். அடுத்து டிஜிட்டல் எக்கனாமி. ஸோ எல்லா விஷயத்தையும் இனிமேல் என்ன பண்ணும் யூபிஐல கொண்டு வர சொல்லிட்டாங்க. எல்லாமே என்ன யூபிஐ டிஜிட்டல் சிஸ்டம், டிஜிட்டல் எக்கனாமி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 4 ரீஃபார்ம் சொல்லியிருக்காங்கம்மா. கேட்கலாமா? ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபினான்சிங், பசுமை நிதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் அபாய நிதி. சீர்திருத்தங்களை வந்து பண்ணும்போது சமமா இருக்கணும், எந்த ஒரு பாகுபாடு இருக்கும். டிஜிட்டல் எக்கனாமி. ஸோ 4 விஷயம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னா 2026 2031 நெருங்கி விட்டது வந்துருச்சு. சரிங்களா? இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் டெவல்யூஷன் ஒவ்வொரு மாதத்துக்கும் 45% கொடுக்க போறோம். 42ல இருந்து என்ன ஆச்சு 41%. வரியில இருந்து வர வருமாய் வந்து பார்த்தா 40% ஆக்க போறோம். அடுத்து மாநிலத்துக்கு 30% இருந்துச்சுல, அது 30% ஆக்க போறோம். பினான்சியல் ரோட் மேப் 15%, லோக்கல் கவர்மெண்ட் 10%. இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பிரிச்சிருக்காங்க. சரியா? சரி, இது 3 ரொம்ப முக்கியமா. 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ், 14th வந்து பார்த்தோன்னா ஒய்வி ரெட்டி, 15th வந்து பார்த்தோன்னா என்கே சிங், 16th வந்து ஆர் பெனாகரியா. ஸோ இதை கொடுத்துருக்கேன் தமிழ்ல, ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு பேசின விஷயம் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரிப்பா. கரண்ட் ட்ரெண்ட் என்ன சார் போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய ஃபினான்ஸ் கமிஷன் எதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா பேரிடர் மேலாண்மை போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபேக்டர்ஸ். ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா அது கிளைமேட்ல இருந்து எப்படி சமாளிக்கிறது. அப்புறம் டிஜிட்டல் எக்கனாமி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 1071 சென்சஸ் வந்து போய் என்ன பண்ணிட்டாங்க 2011 மாறிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மத்திய மாநில நிதியில உள்ள பதற்றத்தை போக்குறது தான் என்ன பண்றாங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்றாங்க 4 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க லான்ச் பண்றாங்க. ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அந்த ஃபினான்ஸ் கமிஷன் லான்ச் பண்றாங்க. புரியுதாமா? சரிம்மா. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 போட்டிருப்பாங்க. வருவாய் பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் 2003 போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் கிடைச்சது வந்து 2000 கிடைச்சிருக்கும். 2000 வாஜ்பாய் காலத்துல கிடைச்சிருக்கும். வாஜ்பாய் வந்து 2003 உருவாக்கி இருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நிதி பற்றாக்குறைய 3% கம்மியா கொண்டு வரணும், 3% கீழே கம்மியா கொண்டு வரணும். அப்புறம் வருவாய் பற்றாக்குறை இருக்கவே கூடாது. 2 விஷயம் நோட் பண்ணிக்கோமா. நம்ம 2 விஷயத்தை பேசியிருப்பார். நிதி பற்றாக்குறை 3% கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் வருவாய் பற்றாக்குறை இருக்கணும். எப்போ எளிமை பண்ணுவோம் 2008 2009 எளிமை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எளிமை பண்ணவே இல்லை. இன்னும் எளிமை பண்ணவே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க இதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கப்பா. என்கேசி கமிட்டி போட்டு என்ன பண்ணா ஒரு அமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு கடன் இருக்கு,
எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு ஜிடிபி இருக்கு, இதுக்கு ஒரு ரேஷியோ கொண்டு வாங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணி புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ டெபிசிட் இருக்கு, பிசிக்கல் டெபிசிட் இருக்கு. இப்போ இது கூட என்ன சேர்த்துட்டாங்கன்னா இவங்க மூணாவதா எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு ஜிடிபி இருக்கு, இதுக்கு ஒரு ரேஷியோ போட்டு இந்த மூணையுமே சமாளிங்க. கடன் அதிகமாக வாங்க ஜிடிபி growth குறையும். அப்போ கடன் வாங்குறத கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காமா என்கேசி. இந்த இதில் ரீஃபார்ம் பண்ணி எஃப்ஆர்பிஎம்ல ரீஃபார்ம் பண்ணி 3 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்கணும், பிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்கணும், கடன் வாங்குறது எவ்வளோ இருக்கணும், அந்த கடனுக்கும் ஜிடிபிக்குள்ள ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், 3 விஷயத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கலாம், மேக்ஸிமம் வாங்கலாம் அப்படின்னா 40% வாங்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து எவ்வளவு வாங்கலாம், மொத்தமா இவங்க 40% வாங்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து மொத்தம் 60% தான் வாங்கணும். 60% நான் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. நிதி பற்றாக்குறை 3% கம்மியா தான் இருக்கணும், அதுக்கு மேல போவே கூடாதுன்னு சொல்லிப்பாரு. சரி, அதுக்கு மேல போவே கூடாதுன்னு சொல்லிப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணா அதிகமா வந்து பார்த்தோன்னா எதுக்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யோஜனாஸுக்கு செலவு பண்ணுங்க. ஏன்னா இதுலதான் அதிகமாக புவர் மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட் செலவு பண்ண அவங்க மேம்பட அந்த புவர் பர்சன்டேஜ் குறையும். எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்றது என்ன அப்படின்னா ஹவுஸ்லெஸ் பீப்புள்ஸுக்கு ஹவுஸ் கட்டி விட்டு. இப்போ வந்து புவர் இருப்பாங்களாமா, வீடு இல்லாமல் வீடு கட்டி விட்டா என்ன ஆகும்ப்பா, வீடு கட்டி விட்டா என்ன ஆகும், அவன் டெவலப் ஆயிடுவான், வறுமைன்ற விஷயம் இருக்காது. அதே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா ரேஷன் ஷாப்ல அரிசி கொடுக்குறதுப்பா, ஃப்ரீயா அரிசி கொடுக்குறது, அதுக்கப்புறம் கோதுமை கொடுக்குறது. அந்த மாதிரி விஷயம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. சாப்பாடு கொடுக்குறது, சாப்பாடு சம்பந்தப்பட்ட எசென்சியல் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தா ரேஷன் ஷாப்ல கொடுக்குறது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய ப்ரொமோட் பண்ணுங்க. அப்பதான் புவர்ஸ் இருக்க மாட்டாங்க. புவர்ஸ் இல்லாம போனா ஆட்டோமேட்டிக் நிதி பற்றாக்குறை குறையும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாக்ஸை வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுங்க, டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளியா கொண்டு ஜிஎஸ்டி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிப்பா, அடுத்தது இவங்க சொன்னது போக இப்போ பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4.5% இருக்குப்பா. நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த நிதி ஆண்டுல எவ்வளவு பிசிக்கல் டெபிசிட்னா 4.5%. இது கேட்கலாம். இப்ப பிசிக்கல் டெபிசிட் 4.5% இருக்குமா, 4.5% இருக்கு. இப்ப பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்குன்னா 4.5% இருக்கு. சரியா, அடுத்தது எல்லாமே பார்த்தாச்சு. ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தாச்சு, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பார்த்தாச்சு. அடுத்து டாக்ஸஸும் ஜிஎஸ்டி மட்டும் பார்ப்போமா. மணி என்னப்பா, மணி 9 ஆக போதா. இதுவரையும் டவுட் எதாவது இருக்கா, இருக்காமா, புரியுதா, ஏதாவது டவுட் எதாவது இருக்கா, புரியுதாமா, டவுட் எதாவது இருக்காமா. இவ்வளவு பேச எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், இல்லை டவுட் எதாவது இருக்கா. நாளைக்கு டாக்ஸ் பார்த்துருவோமா, நாளைக்கு அப்போ டாக்ஸஸும் ஜிஎஸ்டி இந்த பட்ஜெட் 2 விஷயம் பார்த்துருவோம். பட்ஜெட் இருக்குமா ஒன்றும், பட்ஜெட் ஒன்று நான் சொல்லலை. பட்ஜெட் பேச ஆரம்பிச்சா அதுவே ஒரு கிளாஸ் ஆகும். பட்ஜெட் இருக்குமா, தமிழ்நாடு பட்ஜெட், ஸ்டேட் யூனியன் பட்ஜெட் இருக்கு. நம்ம கிளாஸ்ல பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா, எழுத்துக்கிட்டே இருக்கு. நாளைக்கு முடிச்சிடும், பட்ஜெட்டை முடிச்சிடும்.